அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நம்மளோட ஏசி ஃபிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸில் 10வது கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். கடைசி கிளாஸ் வந்துட்டு நாம் உந்தக்காப்பு விதி தொடர்பாக படிச்சிருந்தோம். உந்தக்காப்பு விதியில் கேள்விகள் செஞ்சுருந்தோம். பாஸ் பேப்பரில் வந்து இது வரைக்கும் அந்த கேள்விகள் செஞ்சுருந்தோம். அப்போ அந்த கேள்விகள் முடித்ததுக்கு பிறகு 2019 வரைக்கும் செஞ்சுருந்தேன்னு நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வியை நான் ஒரு முறையில் விளங்கப்படுத்தி விட்டிருந்தேன். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்த கிளாஸில் ஷோர்ட் மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லி நீங்களும் யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் என்ன செய்வோம், அந்த ஷோர்ட் மெத்தட் எப்படி என்று பார்ப்போம். கவனிங்க, இந்த 2019ஆம் ஆண்டைய 36வது எம்சிக்கு 2 பொருள்கள் வந்து மோதுகை அடைகிறாங்க. அப்படி மோதுகை அடையும் போது, அதாவது ஒரு ஒப்பமான தரையில் ஒரு திணிவு தொகுதி இருக்கிறாரு. இவர் M2M ஆக இருக்க போகுது. M வந்து மோதி 2M இப்படி வெளியாக போறாரு. இந்த மோதிகைக்கு பிறகு இவங்க எப்படி இருக்க போறாங்க, என்ன நடைத்தையே காட்ட போறாங்கிறது தான் நீங்க கேள்வி. நாம இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல், இந்த கேள்வியை நாம செய்யறதுக்கு முதல் இந்த கேள்வி மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வருவோம். இந்த கேள்வி மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை எப்படி அணுகிறது, ஷோர்ட் மெத்தடால எப்படி செய்யப்படும் என்று ஒரு கொமனான ஐடியாவுக்கு வரப்போறோம். அதாவது இங்க உங்களுக்கு சொல்லிட்டால் இந்த எல்லா மோதுகைகளும் மீளியல் மோதுகைகள். அப்ப நான் ஒரு மீளியல் மோதுகைக்கு கொமனான ஒரு முடிவு எடுக்க போறேன். பாருங்க, நாம சொல்லுவோம் ஒரு M1 திணிவு இருக்கிறாரு. இந்த M1 திணிவு வந்து கொண்டு ஒரு V1 வேகத்தோட வாராரு. அல்லது நான் ஆரம்ப வேகத்தை U1 என்று சொல்றேன் ஈஸிக்காக. U1ங்கிற ஆரம்ப வேகத்தோட வாராரு. இன்னமொரு திணிவு இருக்கிறாரு M2ங்கிற திணிவும், அந்த திணிவும் U2ங்கிற ஆரம்ப வேகத்தோட வராங்க. இவங்க 2 பேரும் மோதுறாங்க. மோதுகைக்கு பிறகு M1 திணிவு V1ங்கிற வேகத்தோட போறாராம். M2 திணிவு V2ங்கிற வேகத்தோட போறாராம். இந்த மோதுகை ஒரு மீளியல் மோதுகை என்று சொன்னாள். மீளியல் மோதுகை என்றால் தரையில உராய்வு எதுவும் இல்லை. உராய்வு இல்லாட்டி நமக்கு தெரியும் உந்தக்காப்பு விதியை நம்ம பாவிக்கலாம். இது மீளியல் மோதுகை என்றால் நம்ம என்னத்தையும் பாவிச்சிருக்கலாம், சக்தி காப்பு விதியையும் பாவிச்சிருக்கலாம். நான் முதலாவது இந்த மோதுகைக்கு உந்தக்காப்பு விதியை பாவிக்கிறேன். உந்தக்காப்பு விதி உண்மையாக ஒரு காவி சமன்பாடு. நான் காவி சமன்பாடு மாதிரி இல்லாம திசை கருத்தில் கொள்ளாம பெருமானத்தை மட்டும் ஆரம்பத்துல கருத்தில் கொண்டு ஒரு விடைக்கு வாரன். பிறகு நாம ஃபைனலா என்ன செஞ்சிருக்கலாம், திசையை கொண்டு போய் போட்டு இருக்கலாம். அப்ப நான் முதலாவது உந்தக்காப்பு விதி எழுதுறேன். உந்தக்காப்புப்படி, உந்தக்காப்பின் படி நாம இது ஆரம்ப தொகுதியில உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமம். அப்ப M1 U1 சக M2 U2ங்கிறது யாருக்கு சமனாக இருக்கணும், M1 V1 சக M2 V2 ஆக இருக்கணும். இதே போல நாம எதுக்கும் எழுதலாம், சக்தி காப்பும் எழுதலாம். சக்தி காப்பு எழுதணும் என்றால் நான் இவரை முதலாம் சமன்பாடு என்று சொல்றேன். சக்தி காப்பு விதிப்படி எழுதினேன் என்றால் தொகுதியில ஆரம்ப இயக்க சக்தி இறுதி இயக்க சக்திக்கு சமனா இருக்கணும். அப்ப ஆரம்ப இயக்க சக்தி ½ into M1 U1 வர்க்கம் சக ½ into M2 U2 வர்க்கம் சமன் ½ into நான் இங்க சக்தி காப்பு எழுதுறேன். இறுதியான சக்தி ½ into M1 V1 வர்க்கம் இறுதி சக்தி சக ½ into M2 V2 வர்க்கம். இது 2ஆம் சமன்பாடு. நான் எனக்கு ஒரு முடிவுக்கு வாரத்துக்காக இந்த சமன்பாடுகளை கொஞ்சம் ஒழுங்கமைக்க போறேன். கவனிங்க, இந்த நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஆரம்ப 2 பேரையும் எழுதியிருக்கிறேன். இப்ப நான் இந்த V1 M1க்குரிய வேகங்களை ஒரு பக்கமாகவும் M2க்குரிய வேகங்களை அடுத்த பக்கமாகவும் எடுக்கிறேன். அப்ப எடுத்தல் என்றால் இந்த U2 அந்த பக்கம் போவாரு, V1 இந்த பக்கம் வரும். அப்ப M1 U1 மைனஸ் M1 V1 என்கிறது யாராக இருக்க போறாரு, அந்த பக்கம் போனால் M2 V2 மைனஸ் M2 U2 ஆக இருக்கும். இதில் நான் M1 பொதுவாக எடுத்திருக்கலாம், U1 மைனஸ் V1 சமன் M2 பொதுவாக எடுத்திருக்கலாம், V2 மைனஸ் U2 ஆக இருக்க போறாரு. இவ்வளவும் தெரியும் நமக்கு.
இப்ப நான் சொல்றேன் இந்த சமன்பாடு நமக்கு கிடைச்சிருக்கிற மூன்றாவது சமன்பாடு. இப்ப பாருங்க, நான் ரெண்டாவது சமன்பாட்டையும் எப்படி முதலாவது சமன்பாட்டை மாத்தி எழுதினோ அதே போல ரெண்டாவது சமன்பாட்டையும் மாத்தி எழுதுறேன். ரெண்டாவது சமன்பாட்டிலையும் m1 திணிவுக்குரிய இயக்க சக்தியை எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கிறேன், m2 திணிவுக்குரிய இயக்க சக்தி எல்லாம் அடுத்த பக்கம் எடுக்கிறேன். அடுத்ததுன்னா நான் எழுதியிருக்கலாம் அரை m1 பொதுவாக வருவாரு. இங்க வரப்போகுது u1 வர்க்கம் மைனஸ் யாராக இருப்பார், v1 வர்க்கமாக இருக்கும். சமன் அறதர m2 இன்டு நாம சொல்லியிருக்கலாம் இங்க m2 அந்த பக்கம் போனால் v2 வர்க்கம் மைனஸ் u2 வர்க்கமாக இருக்கும். இதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற நாலாவது சமன்பாடு. இந்த நாலாவது சமன்பாடை நாம இப்படி எழுதி இருக்கலாம். எப்படி எழுதியிருக்கலாம் தம்பி, எனக்கு தெரியும் a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம்ங்கிறது a சக b a சய b ஆக இருக்கும். இந்த வடிவத்தில் நான் இவரை மாற்றி எழுதியிருக்கலாம். மாற்றி எழுதியிருப்பதாக இருந்தால் எனக்கு வார முடிவை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியுது நாம சொல்ல போறோம் இந்த half m1 ஹாஃபும் ஹாஃபும் போயிடுவாரு. எனக்கு தெரியும் பாருங்க m1 இவரை நான் எழுத போறேன் u1 சக v1 u1 மைனஸ் v1 சமன் இங்க எழுதியிருக்கலாம் நான் m2 v2 சக u2 அங்கல v2 மைனஸ் u2 ஆக இருக்க போறேன். இப்ப இதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற அஞ்சாவது சமன்பாடு. ஆக பாருங்க தம்பி, நாம முடிவெடுத்துட்டோம். இந்த மூன்றாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டையும் பாருங்க. மூன்றாவது சமன்பாடு உங்களுக்கு உந்த காப்புல இருந்து எடுத்தோம். நாம m1 இன்டு u1 மைனஸ் v1 என்கிறது m2 இன்டு v2 மைனஸ் u2 ஆக இருக்க போறார். சக்தி காப்பை வச்சு நாம அஞ்சாவது சமன்பாடு எடுத்திருக்கிறோம். m1 இன்டு u1 சக v1 என்கிறது இன்டு u1 மைனஸ் v1 என்கிறது m2 இன்டு v2 சக u2 v2 மைனஸ் u2 ஆக இருக்க போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த மூன்றாம் சமன்பாட்டை அஞ்சாம் சமன்பாட்டால பிரிக்கிறேன் தம்பி. பிரிச்சேன் என்றால் 3 5ஆல பிரிச்சா இந்த m1ம் இந்த m1ம் என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இந்த u1 மைனஸ் v1 அப்ப u1 மைனஸ் v1ம் இந்த u1 மைனஸ் v1ம் போயிடுவார். இந்த m2வும் இந்த m2வும் என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இந்த v2 மைனஸ் u2வும் இந்த v2 மைனஸ் u2வும் போயிடுவார். அப்ப மிகுதியாக அந்த விகிதம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இவங்க எல்லாம் வெட்டுப்பட்டால் உங்களுக்கு ஒரு முடிவு விளங்குது. u1 சக v1ங்கிறது v2 சக u2வுக்கு சமனாக இருக்கணும். அதாவது தம்பி என்ன முடிவு நான் சொல்றேன், இந்த m1 திணிவுட ஆரம்ப வேகமும் மோதுகைக்கு பின்னரான இறுதி வேகம் அந்த ரெண்டையும் கூட்டவார பெருமானம் யாருக்கு சமனாக இருக்கணும், u2 சக v2க்கு சமனாக இருக்கணும். அதாவது m2 திணிவுட ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டவார அந்த பெருமானத்துக்கு சமனாக இருக்கணும். ஆக என்ன முடிவென்று சொன்னால், இந்த மோதுகை ஒரு மீளியல் மோதுகையாக இருந்தால் அந்த தனித்தனி திணிவுகள்ல ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை மற்ற திணிவின் ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கணும் தம்பி. எதுக்கு இது மீளியல் மோதுகை என்றார். இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உந்த காப்புக்கு நான் திசை பாவிச்சிருக்கணும், பாவிக்கல. ஆனா அப்ப இறுதியா நாம் என்ன செஞ்சிருக்கலாம், u1 திசை நமக்கு தெரியும் இந்த திசை, v1 திசை இந்த திசை. அப்ப இதை நாம எதிர் திசை என்ன கணிக்கப்படுற மாதிரி வரும். v2 திசை எதிர் திசை, u2 திசை இந்த திசை. அப்ப நாம இறுதி முடிவுல என்ன செய்யலாம், திசை பாவிச்சிருக்கலாம். ஆக தம்பி உங்களுக்கு விளங்குது என்ன சொல்றோம் என்றால், ஒரு மீளியல் மோதுகை என்றால் அந்த துணிக்கை ஒவ்வொன்றின்றையும் ஆரம்ப இறுதி வேகங்களின் காவி கூட்டுத்தொகை மற்ற துணிக்கையின் ஆரம்ப இறுதி வேகத்தில காவி கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கணும். இந்த முடிவு தெரியும் என்றால்
நாம இதுக்கு பிறகு மீளியல் மோதுகையில வர எல்லா கேள்விக்கும் இந்த முடிவை பாவிச்சிருக்கலாம். தம்பி இதே முடிவைத்தான் நாம யாருக்கு கொண்டு அப்ளை பண்ண போறோம்? 2019ஆம் ஆண்டு கேள்விக்கு. நான் சொன்னேன் இந்த முடிவு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னேன். இந்த சோட் மெத்தட் உங்களுக்கு தெரியாட்டி நீங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் 3ஆவதுக்கு 4ஆவதுக்கு 5ஆவதுக்கு ஒவ்வொன்றா தனித்தனிய இயக்க சக்தி கண்டுதான் நாம முடிவுக்கு வரணும். இதுதான் அந்த மோதுகையா இல்லையா, இது மீளியல் மோதுகையா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். ஆனால் இந்த முடிவு தெரியும் என்றால் அப்ப இந்த முடிவை மட்டுமே நாம் என்ன செய்யலாம்? பிரயோகிச்சு பார்க்கலாம். பாருங்க இதை எப்படி பிரயோகிக்கப்படும் பார்ப்போம். ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க, குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். இதை நோட் பண்ணுவீங்க என்றால் நாம அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். சரிதானே? ஓகே, ஒருக்கா நோட் பண்ணுங்க. சரி, நான் நினைக்கிறேன் விளங்கி நோட் பண்ணுங்க தம்பி. இந்த நிறுவல் அழகா அதே போல நோட் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த முடிவை சரியாக விளங்கி கொள்ளலாம். இல்லைன்னா கேள்வி செய்யறது கஷ்டம். இந்த முடிவு விளங்கிட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் நாம என்ன செய்வோம்? நோமலாக கேள்வி செஞ்சுட்டு போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெரி வெரி சிம்பிள் வே இது. ஆகவும் நோமலான முறை. ஆனால் முடிவு தெரியணும் யாருக்கு? இவர் மீளியல் மோதுகைக்கு. மீளியல் மோதுகை என்றால் மட்டும், மீளியல் மோதுகை என்றால் மட்டும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் பாருங்க. இந்த மீளியல் மோதுகை என்றால் இந்த ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகைகள் திணிவு எங்கேயும் சம்பந்தப்படுது. இங்க அந்த திணிவு யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. M1 M2 தானே எடுத்தோம் நாம. அந்த திணிவை கேன்சல் ஆகிட்டாரா இல்லையா? அப்ப அவர் திணிவு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை மற்ற துணிக்கையின் ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். சரி, இந்த முடிவை எழுதிக்கொள்ளுங்க. எழுதினோம்னு சொன்னா நாம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 2019 கேள்வியை மீண்டும் செஞ்சு பார்ப்போம். நாம செஞ்ச முறை இல்லாம இந்த முறை கூடாக எப்படி அந்த கேள்வியை செய்யற. இதுல எனக்கு தெரியும் முதலாவது விடைய பாருங்க. 2019ஆம் ஆண்டுல முதலாவது விட நான் உந்தத்தை வச்சே முதலாவது விடையும் 2வது விடையும் வராதுன்னு தட்டி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவது விடையில இவர் எம் திணிவு, இவர் எம் திணிவு, எம் திணிவு, 2m திணிவு. இப்ப நமக்கு ஆரம்பம் தெரியும். இவர் வி வேகத்தோட போறாரு, மோதியும் வி வேகத்தோட வாராரு. அப்ப ஆரம்ப உந்தம் வந்துட்டு mv இந்த திசையில் இருக்கிறாரு, இறுதி உந்தம் எதிர் திசைக்கு மாறிட்டாரு. அப்படி மாறி இருக்கலாமா? இல்ல, மாறி இருக்க இயலாது. ஏன்? அங்க உந்தம் காக்கப்படணும். அப்ப உந்த காப்பு விதிப்படியே முதலாவது விட என்ன செய்யணும்? பிழையானதாக இருக்கணும். அப்ப உந்த காப்பு விதிப்படி முதலாவது விட பிழை. 2வது விடைக்கு வந்தீங்க என்றால் உந்தமும் காக்கப்படணும், சக்தியும் காக்கப்படணும். இங்கேயும் பாருங்க எம் திணிவு, எம் திணிவு, எம் திணிவு, 2m திணிவு என்ன வேகத்தோட போறாரு? v வேகத்தோட போறாரு. 2m திணிவு சாரி v/2ங்கிற வேகத்தோட போறாரு. அப்ப இவரை பார்த்தீங்கன்னா உந்த காப்பு விதிப்படி சரி. ஏன் தெரியும் எனக்கு? mvயோட வந்து மோதினால் இங்க போறது 2m v/2 போயிருக்கு. ஆனா இயக்க சக்தி என்ன? இங்க திணிவு 2 மடங்காகி இருக்குது, வேகம் அரை மடங்கு ஆகிட்டார். வேகம் அரை மடங்கு ஆகினால் பாருங்க, நான் இதை முன்னையும் எழுதி காட்டினேன். 1/2 × 2m × v/2 வர்க்கம். அப்ப v/4 ஆக தம்பி பாருங்க 1/2 தர mv வர்க்கத்தின் கீழ 2. இயக்க சக்தி என்ன செஞ்சிட்டாரு? அரைவாசியா போயிட்டாரு. அப்ப நாம என்ன சொல்றோம்? முதலாவது விட யாரின் படி வராது? உந்த காப்பு விதிப்படி வராது. 2வது விட சக்தி காப்பின் விதிப்படி நோமலாவே பிழை. இவரும் வர மாட்டார். இப்ப 3, 4, 5 பார்த்தோம். 3, 4, 5ல எல்லாருக்கும் யாரு சமன்? உந்தம் சமனாத்தான் இருக்குது. அப்ப ஒவ்வொன்றா சக்தி காப்பு பார்க்கணும்னு பார்த்தோம். அதைத்தான் நாம சொல்லிட்டோம். அப்படி சக்தி காப்பு ஒவ்வொன்றா யோசிக்க தேவையில்ல, இந்த முறைக்கு வந்திருக்கலாம். அப்ப நான் 3வது எழுதி பார்க்கிறேன். 3வது அவன் தார படத்தை யோசிப்போம். பாருங்க, இங்க பாருங்க, இந்த எம் திணிவு யாரோட பின்னுதைக்கிறாரா? v/2. இவர் மோதினத்துக்கு பிறகு இருக்கிற வேகமா? மோதினத்துக்கு பிறகு இருக்கிற வேகம். 2m திணிவை பார்த்தீங்கன்னா இவர் என்ன வேகத்தோட போறாரு? 3v/4.
அப்ப எனக்கு தெரியும் m ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை 2m ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். அப்பதான் இது என்ன மோதுகை? மீளியல் மோதுகை. எழுதி பார்ப்போம். m என்ன வேகத்தோட வந்து அடிச்ச? v என்கிற வேகத்தோட வந்து. அப்ப இந்த திசையில v சக அவர் இறுதி வேகம் என்ன? எதிர் திசையில v/2. எதிர் திசை என்றால் என்ன? மைனஸ் திசையை மாத்தக்குள்ள என்ன செய்யும்? மைனஸ் ஆக மாறும். அப்ப அதே திசையில v/2 கூட்டின மண்டை எவ்வளவு வராது? v/2. அப்ப இவர ஆரம்ப இறுதி வேகங்கள் 2m ஆரம்ப இறுதி வேகத்துக்கு சமனா இருக்கணும். 2m ஆரம்ப வேகம் எத்தனை? 0. இறுதி வேகம் எத்தனை? 3v/4. அப்ப 0 சக 3v/4 இந்த திசை கூட்டுத்தொகை என்ன வரால்? 3v/4. அப்ப m ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை v/2, ஆனா 2m 3v/4. அப்ப இது என்ன மோதுகையாக இருக்க முடியாது? மீளியல் மோதுகையாக இருக்க முடியாது. ஏன் நமக்கு தெரியும் என்ன? ரெண்டும் கூட்டுத்தொகை சமனா வரணும். ஓகே, அப்ப இது தெரியும் என்றால் 4 5க்கு வருவோம். நாலாவத பாருங்க. நாலாவதின் படி உங்களுக்கு தெரியும் m திணிவு v/3 வெளியாகிறாரு. 2m திணிவு எவ்வளவுத்தோட வெளியாகிறாரு பாருங்க? 2v/3 வெளியாகிறார். அப்ப இவர் ஆரம்ப வேகம் நமக்கு தெரியும் v. அப்ப ஆரம்ப வேகம் v சக இறுதி வேகம் v/3 எதிர் திசை என்றா மைனஸ் வந்திருக்கணும். அப்ப அதே திசையில v/3 கழிச்சம் என்றால் 3 பொதுவு எடுத்தா 2v/3 ஆக இருக்கணும். இவரை பார்த்தோம் என்றால் இவருக்கு ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 2v/3. அப்ப என்ன வரப்போகுது? 0 சக 2v/3. இவர பெருமானமும் என்ன வாரார்? 2v/3 என்று வாரார். அப்ப ஆரம்பம் m திணிவோட ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை 2v/3. 2m ஆரம்ப இறுதி வேகங்கள்ல கூட்டுத்தொகை என்ன? 2v/3. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? நாலாவது ஒரு என்ன மோதுகையாக இருக்கணும்? மீளியல் மோதுகையாக இருக்கணும். இது இவ்வளவும் தெரியும் என்றால் அஞ்சாவதும் நீங்க எழுதி பார்க்கலாம். ஒரு எழுதி காட்டுறேன் நான். அப்ப எந்த விடைக்கு வந்திருக்கலாம்? நாலாவது விடைக்கு வந்திருக்கலாம். அப்ப நீங்க ஒவ்வொரு திணிவாக தனித்தனியே நாம என்ன செய்ய தேவையில்லை. சக்தி காப்பு சக்தி பெருமானம் கண்டுபிடிச்சுத்தான் இவர் மீளியல் இல்லையான்னு சொல்ல தேவையில்லை. இந்த முடிவை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? சொல்லி இருக்கலாம். அஞ்சாவதுக்கு வருவோம். அஞ்சாவது விடைய பாருங்க. இந்த m திணிவு 2v/3 போறாரு. 2m திணிவு எவ்வளவுத்தோட போறாரு? 5v/6 போறாரு. 5v/6. அப்ப ஆரம்ப வேகம் இவர தெரியும் எனக்கு v வந்து மோதுறார். அப்ப v சக எதிர் திசை என்றால் சய 2v/3. 3 பொது வர்த்தம் என்றால் 3v. அப்ப v/3 ஆக இருக்கணும். இவர் ஆரம்ப வேகம் 0, இந்த பக்கம் 5v/6. அப்ப 0 சக 5v/6, 5v/6. அப்ப இவர மொத்த கூட்டுத்தொகையும் இவர மொத்த கூட்டுத்தொகையும் எப்படி வரல? சமனா வராட்டி அது என்ன மோதுகைன்னு சொன்னோம் நாம? மீளியல் அல்லா மோதுகை. அப்ப அஞ்சாவது விடையும் வர முடியாது. எனவே 2019ஆம் ஆண்டு 36வது MCQ இப்படி நீங்க மனசாலையும் செஞ்சிருக்கலாம். என்ன மனசாலண்டா, நான் இப்ப இந்த ஐடியாவை இப்பதானே சொல்லி இருக்கிறேன். இது ஒருக்கா நீங்க பழகிட்டு போக்கல வேகத்தை கூட்டி பாக்குறது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. நார்மலா மனசால செஞ்சுட்டு போகலாம். அப்ப இந்த முறைக்கு பழகினீங்க என்றால் பெரிய ஒரு டைம் எடுக்கிற MCQ கிட்டத்தட்ட நீங்க இது சக்தி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரீங்கன்னா நிறைய MCQ டைம் போயிடும். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றது MCQங்கிறது ஷார்ட் மெத்தட் தான் ஆக முக்கியம். அப்ப ஷார்ட் மெத்தட்ங்கிறது என்ன? ஒரு கேள்விக்கு 2 நிமிஷத்துக்கு கூட செலவழிக்கப்படாது. அப்ப அந்த முறைக்கு விளங்கணும். இந்த முறைகளை இந்த முடிவுகளை தெரிஞ்சு வச்சிருந்தால் லேசான முறைக்கு நாம் என்ன செய்யலாம்? கேள்விகள் செய்யலாம். அப்ப நான் இங்க கதைச்சது யாருக்கு? மீளியல் மோதுகைக்கு ஒரு முடிவு சொல்லிட்டேன். அப்ப அந்த முடிவு தெரியுமெண்டா லேசா கேள்விகளை செஞ்சுட்டு போகலாம். ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப விஷயத்துக்கு வருவோம் பாருங்க. சரி, ஓகே. இது எத்தனாவது கேள்வி? 2019ஆம் ஆண்டு 36வது கேள்வி. அடுத்த உந்த காப்பட கேள்வி 2017ஆம் ஆண்டு 43வது கேள்வி. என்ன கேட்கிறான் என்றால், ஓர் ஆறு ஒரு மாறாவேகம் v-இல் உறுதியாக பாய்கின்றது. நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்த அடர்த்தியுள்ள ஒரு செவ்வக மரக்குற்றி ஆற்றின் கரையை குறித்து
நிலையாக இருக்குமாறு நீரின் மேற்பரப்புக்கு மேலே முதலில் வைக்கப்பட்டு பின்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் நிபந்தனையை அடையும் வரைக்கும் மெதுவாக தாழ்த்தி விடுவிக்கப்படுகின்றது. வியின் திசையில் குற்றியின் தொடக்க கதி 0 என கொள்க. குற்றியின் பின்னர் நிகழும் இயக்கத்தின் போது நீரின் விளைவாக குற்றி மீது தாக்கும் கணத்தாக்கு விசை, நீரின் மூலம் குற்றியின் மீது உண்டாக்கப்படும் பிசுக்கு விசை, குற்றியின் உந்தம் ஆகியவற்றின் பருமன்களுக்கு பின்வருவனவற்றில் எது உண்மையானது. அப்போ ஒரு ஆத்தங்கரையில ஆறு வந்துட்டு வி வேகத்தோட ஓடிட்டு இருக்கிறார். நாம குற்றிய ஓய்வுல வச்சு அமர்த்தி விடுறோம். அப்போ ஓய்வுல இருக்கிற குற்றிக்கு வந்து கொண்டு இந்த ஆறு வந்து தள்ளி என்ன வேகம் வரைக்கும் கொண்டு வருவாரு? வி என்கிற வேகம் வரைக்கும் கொண்டு வருவார். ஏன் தெரியும் எனக்கு சொல்லுங்க. இவரும் அவரும் ஒன்றாக இயங்கணும் என்றால் இந்த ஆற்றின் பாதையிலேயே பெட்டியும் போகணும் என்றால் 2 பேருக்கும் வேகம் என்ன இருக்கணும்? இந்த வி என்கிற வேகம் இருக்கணும். அப்ப எனக்கு தெரியுது இவர் வி என்கிற வேகத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் ஆறு யாருக்கு விசைய கொடுக்கும்? பெட்டிக்கு விசைய கொடுக்கும். அப்ப கணத்தாக்கு விசை வந்து கொண்டு நமக்கு தெரியும். நாம படித்திருக்கிறோம் கணத்தாக்குங்கிறது விசைதர நேரம் டெல்டா எம்வி ஆக இருக்க போற உந்த மாற்றம். ஆரம்பத்துல உந்தம் 0 இருந்தது. வர 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 வேகம் கூடிக்கொண்டு போறார். அப்ப உந்தம் வந்து கொண்டு எதுல இருந்து 0 இருந்து என்ன செய்ய போறாரு? அதிகரிக்க போறாரு. அதிகரிச்சு பிறகு என்ன செய்வார்? விவேகத்துக்கு வந்து அதுக்கு பிறகு உந்தம் மாறுமா? மாறாது. அதிகரிச்சு 0 இருக்கும். கணத்தாக்க பொறுத்த வரைக்கும் விசைய பாருங்க. ஆரம்பம் 0 இருக்கிறார். அப்ப இவரை தள்ளுறதுக்கு ஒரு விசை கொடுக்கணும். ஒரு கொஞ்ச நேரையால இவர் என்ன செஞ்சுட்டார்? கொஞ்ச நேரத்தால இவர் இயங்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப இவரை தள்ளுறது இப்ப குறைஞ்சிட்டு வரும். இதே விவேகத்துக்கு வந்துட்டார் என்றால் அதுக்கு பிறகு யாரும் தள்ளணுமா? அவர் தானே விக்கு வந்துட்டாரு. அப்ப அதுக்கு பிறகு இது விசை கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லாட்டி அந்த கணத்தாக்கி என்னத்துக்கு வந்துடுவார்? 0 வந்துடுவார். இவ்வளவு முடிவும் தெரியும் என்றால் பாருங்க. நான் உந்தத்தை மட்டும் யோசிக்கிறேன். உந்தம் வந்துட்டு எங்க இருந்து 0 அதிகரிச்சு மாறாம இருக்கணும். அப்ப அதிகரித்து மாறாமல் இருக்கணும். அதிகரித்து மாறாமல் இருக்கணும் என்றால் எந்தெந்த விட வராது? முதலாவது விடையும் 4வது விடையும் வராது. அடுத்ததுக்கு வருவோம். கணத்தாக்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? ஒரு பெருமானத்தில இருந்து வர 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 குறைஞ்சதுக்கு வரணும், 0 வந்திருக்கணும். அப்ப முதலாவது வராது, 4வது வராது, 2, 3, 5 தான் வரணும். 2, 3, 5 பாருங்க. 2ல என்ன சொல்றான்? அதிகரித்து மாறாமல் இருக்குமா? பிறகும் அதிகரித்து மாறாமல் இருக்குமா? அப்படியா? இல்லையே. நாம சொன்னவே கணத்தாக்கு விசை என்ன செய்யணும்? உயர் பெருமானத்திலிருந்து 0 குறைகின்றது. எனவே என்ன தெரியும்? 2ம் 4ம் வராது. அப்ப இருக்கிறதுக்குள்ள எந்த விட மிக பொருத்தமாக இருக்கும்? அப்ப 5வது விட ஒரு மிக பொருத்தமாக இருக்கும். 5வது விட பொருத்தம் பண்ணா அங்க பிசுக்கு விசை எப்படி மாறப்போகுது? உயர் பெருமானத்திலிருந்து 0 குறைய போறார். ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த வேகம் இந்த படைக்கும் இடையில் இந்த இவரு பட்டிட கீழ்படை வந்துட்டு ஆரம்பத்துல 0 இருந்து இப்ப இவர் இயங்க ஆரம்பிச்ச வியோட அப்ப 2 பேருக்கும் திரவ படைகளுக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு வேக வித்தியாசம் இருக்கும். வேக வித்தியாசம் இருந்தா அங்க கட்டாயம் என்ன இருக்கும்? பிசுக்கு விசை இருக்கும். இப்ப இவரும் விவேகத்துக்கு வந்தால் வேக வித்தியாசம் 0 போயிடும். வேக வித்தியாசம் 0 போனா பிசுக்கு விசையும் என்ன செஞ்சிடுவாரு? 0 போயிடுவார். அப்ப முடிவு என்னண்டா தம்பி? பிசுக்கு விசையும் கணத்தாக்கும் ஒரு உயர் பெருமானத்துல இருந்து என்ன செஞ்சிட்டு வரும்? குறைஞ்சு கொண்டு வந்து யாருக்கு வருவாரு? 0க்கு வருவாரு. எனவே இருக்கிற விடைகளுக்குள்ள மிக பொருத்தமானது எந்த விடைக்கு போயிருக்கலாம்? 5வது விடைக்கு போயிருக்கலாம். சரியா நான் சொல்றது? ஓகே, 5வது விடைக்கு வந்திருக்கலாம். ஈஸியான கேள்வி. 2017ஆம் ஆண்டு 43வது கேள்வி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நீங்க 2016ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 2016ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 16ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 17ஆம் ஆண்டு கேள்வியை முடிச்சீங்க என்றால் 16ஆம் ஆண்டு கேள்விக்கு வாங்க. 16ஆம் ஆண்டு கேள்விக்கு வாங்க. சரி, 2016 என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரியா?
பாருங்க. பாப்பா 2016 ஆண்டு நான் நினைக்கிறேன் எத்தனாவது கேள்வின்னு சொன்னேன், 15வது கேள்வி. 15வது கேள்வி என்ன கேட்கிறான் என்றால் பாருங்க, வழியில் நிலைக்குத்தாக விழும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கிறது. அப்போ ஒரு பொருள் இருக்கிறாரு, கீழ் நோக்கி என்ன நிலைக்குத்தாக விழுகிறாரு. அப்ப விங்கிற வேகம் மட்டும் வச்சுக்கொள்வோம் அவர் வெடிக்கிற சந்தர்ப்பத்துல. அப்ப அவர் எம் திணிவென்றால் அவர் வெடிக்கும் போது அவருக்கு ஒரு உந்தம் இருந்திருக்கும் கீழ் நோக்கி எம்பிங்கிற உந்தம். அப்ப நிலைக்குத்து அச்சில மட்டும்தான் அவருக்கு உந்தம் இருக்குது, எங்க நோக்கி? கீழ் நோக்கி. கிடையச்சில எதுக்குமே இல்லை. இவர் 4 பகுதி என்ன 10 பகுதியா வெடிச்சாலும் நமக்கு தெரியும் இங்க வெடிப்பின் போது என்ன தொழிற்படாது, புற விசை தொழிற்பட மாட்டார். ஏன்? வெடிக்க கொள்ள அங்க வெடிப்பு உள்ளுக்கு நடக்கிற மாற்றங்களால. இப்போ ஒரு பம் வெடிக்குதுன்னு சொன்னா என்ன காரணம்? அந்த பம்முக்குள்ள நடக்கிற இரசாயன தாக்கம் பெரிய ஒரு சக்தியை விடுவிக்கும். அந்த சக்தியின் விளைவாக வார விசை தான் அவரை வெடிக்க வைக்குது. அப்ப அங்க இருக்கிறது புற விசை இல்ல, என்ன விசைன்னு சொல்லுவோம்? அக விசையாக இருக்கும். நாம புவியீர்ப்பு மையத்துல படிச்சோம், புறவிசை தொழிற்படாட்டி அவரை என்ன மாறாது? புவியீர்ப்பு மையப்பாதை மாறாது. அதே போல விசை தொழிற்பட்டா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்? உந்தம் மாறி இருக்கும். அப்ப எனக்கு தெரியுது இங்க புறவிசை இல்லாட்டி ஆரம்பத்துல இவருக்கு என்ன உந்தம் இருந்துச்சோ அதே உந்தம் தான் வெடிச்சத்துக்கு பிறகும் விளையுள் உந்தமாக இருக்கணும். அப்ப விளையுள் உந்தம் இப்பவும் கீழ் நோக்கித்தான் இருக்க வேண்டும். அப்ப விடைக்கு பாருங்க, விடைகளை பாருங்க, திசைகள் காட்டான். திசைகள் காட்டினா முதலாவது உங்களுக்கு என்ன தெரியும்? கீழ் நோக்கிய வேகத்தை மேல் நோக்கிய வேகம் சமப்படுத்தினா நிலைக்குத்து திசையில எந்த ஒரு உந்தமும் வர இயலாது. இதே போல இவருக்கு கிடையாகவும் என்ன செய்யறாங்க? வேகங்கள் இருந்தா புதுசா என்ன நடந்திருக்குது? இவருக்கு கிடையா ஒரு உந்தம் வந்திருக்குது. கிடையா உந்தம் வரலாமா? வர இயலாது. எனவே முதலாவது கூட என்ன செய்ய இயலாது, வர முடியாது. ஏன் சொல்றோம் நாம? இவருக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கித்தான் விளையுள் உந்தம் வரணும். அப்ப விளையுள் வேகம் நிலைக்குத்தா கீழ் நோக்கித்தான் வந்திருக்க வேணும். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல கீழ் நோக்கி 2 அம்புக்குறி, மேல் நோக்கி 1 அம்புக்குறி. ரெண்டா இந்த ஒன்று சமப்படுத்தும், மற்ற விளையுளாக கீழ் நோக்கி ஒன்று இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. இதுக்கு மேல அதிகமா கிடையாவும் ஒன்று இருக்குது. கிடையா இருக்கலாமா? இருக்க இயலாது. எனவே ரெண்டாவது கூட வர இயலாது. மூன்றாவதுக்கு வருவோம். மூன்றாவது விடைக்கு வருவோம் பாருங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இங்கால அதே போல பாருங்க இந்த பக்கம் எல்லாருமே எந்த டிரெக்ஷன்ல போறாங்க? மேலுக்கு போறாங்க. மேலுக்கே போனாரென்றால் கீழுக்கு அவருக்கு உந்தம் இருக்குமா? இயலாதே. நானா எனக்கு என்ன தெரியும்? ஆரம்ப உந்தம் இறுதியாவும் வரணுமா இல்லையா? அப்ப ஆரம்பம் உந்தம் எம்பி என்றா இறுதியாவும் எம்பி கீழ் நோக்கி இருக்கணும். இல்லாட்டி அது பிழை. அப்ப பிழையா இல்லையா? மூன்றாவது. ஓகே, நாலாவதுக்கு வருவோம். பாருங்க, நாலாவது என்ன விட காட்டுறான் உங்களுக்கும்? இங்க கீழ் நோக்கி 2 இருக்கிறாரு, மேல் நோக்கி 1, இந்த பக்கம் 1. அப்ப இதுக்கும் என்ன? இவரை சமப்படுத்திடுவாரு, கீழ் நோக்கி 1 வருவார். இது இல்லாம இந்த பக்கம் 1 வருது. அப்ப இவரை பிரித்த ஒரு கிடையாவும் வருவாரா இல்லையா? அப்ப கிடையா வரலாமா? இயலாது. கிடையா வர இயலாட்டி நாலாவது வர இயலாது. அப்ப அஞ்சாவது தான் விடையா இருக்கணும், அல்லது என்ன ஓப்பனாக இருக்கணும். அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கீழ் நோக்கி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் என்ன நடந்திருக்கலாம்? இவர் கீழ் நோக்கி வந்திருப்பார். இவர் ஒரு பிரித்த கூறும் இந்த கிடைக்கூறையும் இந்த இவர கிடைக்கூறு என்ன செஞ்சிருக்கலாம்? சமப்படுத்தி இருக்கலாம். உண்மையிலே சமப்படுத்தி இருந்த விளையுள கிடையா என்ன செஞ்சிருக்கலாம்? 0 வந்திருக்கலாம். அஞ்சாவதுல 0 வாரத்துக்கு சாத்தியம் இருக்குது. எங்க? கிடையா. ஆனா ஏதயத்துல 0 வாரத்துக்கு சாத்தியம் இல்லை. ஏன்? கிடையா இருக்கிற கூரை சமப்படுத்துறதுக்கு எதிர் திசையில கிடைக்கூறுகள் இருக்கல்ல. இங்க பாருங்க, இந்த கூரை சமப்படுத்த கிடையா இங்கால யாரும் இருந்தா? இல்ல. இந்த கூரை சமப்படுத்த கிடையா யாரும் இருக்குதா? இல்ல. இங்கேயும் அப்படித்தான். அப்ப எல்லாத்திலையுமே
கிடையில உந்தம் இருக்குது, கிடையில உந்தம் வர இயலாது. ஏன்? அக விசை காரணமாக வெடிப்பு நடந்தால் அங்க என்ன இருக்காது? உந்த மாற்றம் இருக்காது. ஆரம்ப உந்தம் கீழ் நோக்கி எம்பி என்றா இறுதி உந்தமும் கீழ் நோக்கி எம்பி தான் வரணும். அப்ப அப்படி சாத்தியமானது எந்த விட வந்திருக்கலாம்? 5வது விடைக்கு வந்திருக்கலாம். எனவே 2016ஆம் ஆண்டு 15வது கேள்விக்கு எத்தனாவது விடையாக இருக்கும்? 5வது விடையாக இருக்கும். ஈஸியான விடைக்கு வந்திருக்கலாம். சரியா இல்லையா? ஓகே, ஒரு எழுதி கொள்ளுவோம், நோட் பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். எழுதி கொண்டாக்கள் 2016ஆம் ஆண்டு 29வது கேள்வியும் பார்க்கலாம். எழுதி போட்டு பாருங்க. 2016ஆம் ஆண்டு 29வது கேள்வியையும் பார்க்கலாம். இதை எழுதி போட்டு பாருங்க. ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு 29வது கேள்வி. சரி, ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். குயிக்கா நோட் பண்ணினீங்க என்றால் அடுத்த கேள்வியை பாருங்க. 2016 29வது கேள்வி. 16 29 பாருங்க. சரி, இந்த இவ்வளவும் தெரிஞ்சால் 16ஆம் ஆண்டு 29வது கேள்விக்கு வரும். 16 29 பாப்போம் பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க. 2016ஆம் ஆண்டு 29வது எம்சிக்கு. 2016 29வது எம்சிக்கு கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. உறவில் காணப்படுகின்றவாறு M1 M2 எனும் திணிவுகளை உடைய இரு பிள்ளைகள் புவியீர்ப்பு மையம் ஓவில் சமநிலை சமன் செய்யும் ஒரு சீரான கோளின் மீது 40 நிற்கின்றனர். 40 என்றால் சமநிலையில நிற்கிறாங்க. அப்ப இதான அந்த கோளண்டு வச்சுக்கொள்வோம். அவரை நாம இந்த இடத்துல சமநிலைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இவர புவியீர்ப்பு மையம் கட்டாயம் இங்க இருந்திருக்கணும். அப்பதான் சமப்படுத்தி இருக்கலாம். இப்ப இங்க ஒரு மனிதர் நிக்கிறாரு, இங்க ஒரு மனிதர் நிக்கிறார் என்றால் இவங்க 2 பேரையும் விளையுள் புவியீர்ப்பு மையமும் இங்கதான் இருந்திருக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரியும் இவங்க 2 பேரையும் நிறை விசை கீழ் நோக்கி தொழிற்படும். அவரை சமப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மேல் நோக்கிய விசை எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்கிற மருதாக்கமா தான் இருக்கும். அப்ப இந்த புள்ளியில 2 விசைதான் இருக்குதென்றால் கட்டாயம் 2 விசைக்கு கீழே ஒரு பொருள் சமநிலை அல்லது ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கணும் என்றா அங்க இருக்கிற 2 விசைகளும் ஒன்றுக்கொண்டு எதிராகவும் ஒரே தாக்க கோட்டிலையும் இருக்கணும். எனவே ரெண்டும் எங்க இருக்கணும்? அதே புள்ளியில தான் இருந்திருக்கணும். ஆக நாம சொல்லி இருக்கலாம் பாருங்க, இந்த கோளிண்ட புவியீர்ப்பு மையமும் இங்கதான் இருக்குது. இந்த 2 மனிதர்கள்ல புவியீர்ப்பு மையமும் அதே புள்ளியில தான் இருந்திருக்க வேணும். அப்பதான் சமநிலை சாத்தியம். ஓகே, அதன் பின்னர் கோளின் கிடை சமநிலையை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது V1 V2 எனும் மாறா கதிகளில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். இரு பிள்ளைகளினதும் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. நேரம் Tயில் 40 பேணுவதற்கு. அப்ப இவங்க இயங்க தொடங்குறாங்க. எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியாது. ஆனா வேகம் என்ன? இவர் இந்த பக்கம் V1ஓட போயிருக்கலாம், எதிர்பக்கமும் போயிருக்கலாம். இவர் இந்த பக்கம் V2ஓட போகலாம், எதிர்பக்கமும் போகலாம், தெரியாது. நான் ஒரு எடுகோலுக்கு எடுக்கிறேன், இப்படி போறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். எனக்கு தெரியும் ஆரம்பத்துல 2 பேரும் ஓய்வுல இருக்கிறாங்க, கோளும் ஓய்வுன்னு சொன்னால் ஆரம்ப தொகுதியிட உந்தம் எப்படி இருக்கணும்? தொகுதியிட உந்தம் ஆரம்பம் இயங்குறாங்களா? இல்லையே. அப்ப ஆரம்பம் இயங்காட்டி தொகுதியிட உந்தம் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். ஆரம்ப தொகுதியிட உந்தம் 0 என்றால் தம்பி இவங்க 2 பேரும் இயங்குறதால இந்த மனிதன், இந்த மனிதன், இந்த கோள், இந்த மூண்டையும் ஒரு தொகுதியா யோசிச்சன் என்றால் அந்த தொகுதியில ஏதாவது புறவிசை இருக்குதா? இவங்க நடக்கிறதால அது புறவிசையா? இல்ல. இந்த மனிதன் யாருக்கு என்னத்தை கொடுப்பான்? விசையை கொடுப்பான் கோளுக்கு. கோள் யாருக்கு கொடுக்கும்? மனிதனுக்கு. அப்ப கோள் மனிதன் இருக்கிற மொத்த தொகுதிக்கு அது என்ன இல்லை? புறவிசை இல்லை. அப்ப அங்க புறவிசை இல்லாட்டி ஆரம்ப மொத்த உந்தம் தான் இறுதியாகவும் இருக்கணும். அப்ப இறுதி உந்தமும் யாராக இருந்திருக்கணும்? 0 இருக்கணும்.
ஆக இறுதியுந்தமும் பூச்சியமா வரணும்டா தம்பி இவரும் இயங்குறார் இவரும் இயங்குறார் என்றால் இவங்க ரெண்டு பேரையும் உந்தங்கள் எப்படி இருந்திருக்கணும் சமனாகவும் எதிராகவும் இருக்கணும் அப்பதான் விளையுள் உந்தம் என்ன வந்திருப்பாரு பூச்சியமா வந்திருக்கும் இவர உந்தத்தை இவர் M1 வச்சுக்கொள்ளுமே அப்ப M1 into V1 யார சமப்படுத்தி இருக்கணும் இந்த M2 into V2 சமப்படுத்தணும் அப்பதான் விளையுள் உந்தம் என்ன செய்யும் பூச்சியமா வரும் ஆரம்பத்தில் இருந்த உந்தமும் இறுதி உந்தம் எப்படி வரணும் பூச்சியமா வரணும் அப்ப எனக்கு முடிவு வழங்கிட்டு தம்பி என்ன தெரியும் நமக்கு ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் பூச்சியம் என்றால் ரெண்டும் எதிரெதிர் திசையில கட்டாயம் இவரு இயங்குற திசைக்கு இவர திசை எப்படித்தான் இருக்கணும் எதிர் திசையாத்தான் இருக்கணும் அல்லது இவர் இந்த பக்கம் இயங்கினா இவர் எதிர்பக்கம் இயங்கி இருக்கணும் அப்ப ரெண்டு பேரும் கட்டாயம் எதிரெதிர் திசையில தான் இயங்கி இருக்கணும் அப்பதான் உந்தம் என்ன செய்யும் இறுதி உந்தமும் பூச்சியமா வருவாரு விளங்கிதாக இருக்கிறது நான் ஓகே சரி ஒருக்கா பாங்க முடியட்டுமா பாங்க முடிஞ்சோன்னு செஞ்சுட்டு போவோம் சரி சரி அப்ப பாருங்க முதலாவது கூற்றை வாசிப்போம் முதலாவது கூற்று என்ன சொல்றான் என்றால் அவர்கள் எப்போதும் எதிர் திசையில் இயங்கி இருக்க வேண்டும் ஓமா இல்லையா நாம அத்தனை சொல்றோம் ரெண்டு பேரையும் உந்தம் மாற்றம் பூச்சியமா வரணும்னா ஒருவர உந்தம் இன்னொரு உந்தத்தை சமப்படுத்தி இருக்கணும் எனவே எதிரெதிர் திசையில தான் இயங்கி இருக்க வேணும் சரிதானே அப்ப ஏ கூற்று சரியானதாக இருக்கணும் பி கூற்றுக்கு வருவோம் அவர்கள் தமது மொத்த ஏக பரிமாண உந்தத்தை எப்போதும் பூஜ்ஜியத்துக்கு சமமாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும் உமா இல்லையா இங்க புறவிசை இருக்கலண்டா ஆரம்ப உந்தம் பூஜ்ஜியம்ண்டா இறுதியாகவும் உந்தத்தை என்னத்துல பேணி இருக்கணும் அவங்க பூஜ்ஜியத்துல பேணி இருக்கணும் ஆக பி கூற்றும் எப்படி இருக்கணும் சரியானதாக இருக்கும் அப்ப ஏ சரி பி சரி சி கூற்றுக்கு வருவோம் சி சொல்றான் ஒரு பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்றைய பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பத்திற்கு எப்போதும் சமனாகவும் எதிராகவும் இருக்க அவர்கள் இயங்க வேண்டும் அப்ப ஒருவர் உண்டாக்குற திருப்பத்தை மற்றவர் உண்டாக்குற திருப்பம் எதிர்த்திருந்தால் விளையுள் திருப்பம் பூஜ்ஜியம் வரணும் ஆக நமக்கு தெரியும் இவங்க என்னதான் நடந்து போனாலும் இவங்களுடைய என்ன சமநிலை குழம்ப கூடாது சமநிலை சாத்தியப்படணும்னா விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்கணும் அதே போல தம்பி விளையுள்
திருப்பமும் எப்போதும் என்னவா இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். அப்ப ஒருவர் உண்டு பண்ற திருப்பத்தை மற்றவர் சமப்படுத்தினால்தான் விளையுள் திருப்பம் என்னத்துக்கு வரலாம், பூஜ்ஜியத்துக்கு வரலாம். எனவே சி கூற்றும் எப்படி வந்து இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அப்ப ஏ சரி, பி சரி, சி சரி என்றால் எந்த விடைக்கு வந்திருக்கலாம், அஞ்சாவது விடைக்கு வந்திருக்கலாம். சரியா கைக்கிறது நான்? ஓகே, இவ்வளவும் தெரிஞ்சிருக்க வேணும். இது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சில விஷயங்களும் கதைக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், இவங்க எப்படித்தான் இயங்கினாலும் சமநிலை சாத்தியப்படணும் என்றால் இவர் M1 திணிவு L1 தூரத்துல இருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். இவர் M2 திணிவு L2 தூரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். நாம சொன்னோம் ஆரம்பத்துல புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கணும், இங்க. அப்ப இவங்க என்னதான் நடந்தாலும், இங்க வந்தாலும் அங்க போனாலும், எப்படித்தான் நடந்தாலும் புவியீர்ப்பு மையம் நகர இயலாது. ஏன்னா அங்கால இந்தியால போயினா இந்த 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 தொகுதியில சமநிலை என்ன செஞ்சிடும், குழம்பிடும். அப்ப புவியீர்ப்பு மையம் நகரக்கூடாது என்றால் இவங்க ரெண்டு பேரையும் புவியீர்ப்பு மையம் இது என்றால் M1க்கும் M2க்கும் திணிவுட விகிதம் என்ன, M1க்கு M2 என்றால் நீளத்தில விகிதம் எப்படி இருக்கணும், நேர்மாறாக இருக்கணும். அப்ப இது எப்படி இருக்க போறாரு, M2க்கு M1ஆக இருக்க போறார். அப்ப திணிவுட விகிதத்துக்கு நீளத்தில விகிதம் நேர்மாறாக இருப்பாரு. எப்பவுமே அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற வகையில தான் இவங்க என்ன செஞ்சுட்டு போகணும், நகர்ந்து கொண்டு போக வேணும். விளங்குதாக இருக்கிறது. இந்த முடிவும் நாம சொல்லி இருக்கலாம். அப்ப இவ்வளவும் கிளியர் என்றால் 2016ஆம் ஆண்டு 29வது கேள்வி உங்களால செஞ்சிருக்கு. ஓகே தானே? சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 2015 வரல, 2014ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு 41வது கேள்விக்கு வரும். 2014ஆம் ஆண்டு 41வது கேள்வி. 14ஆம் ஆண்டு 41வது கேள்வி. எடுங்க பாப்போம். 2014 41வது கேள்வி, 14 41வது கேள்வி. என்ன கேட்கிறான் உங்கள்கிட்ட, ஒரு சிறிய பொருள் தொடக்கத்தில் புள்ளி ஓவில் ஓய்வில் உள்ளதாம். அது ஓர் உள்வடிப்பு காரணமாக 3 பகுதிகள் ஆக்கப்பட்டு வேறாகி செல்கின்றது. வெடிப்பின் பின்னர் ஒரு குறித்த கணத்தில் 3 இயங்கும் பகுதிகளும் உருவில் காணப்படுகின்றவாறு A, B, C எனும் புள்ளிகளில் உள்ளன. புள்ளி ஏயில் உள்ள பகுதியின் திணிவு 6 கிராம் ஆக இருந்தால் வெடிப்புக்கு முன்னர் பொருளின் திணிவு என்ன கிராம் என்று கேட்கிறான். இது ஒரு அச்சில தந்திருக்கிறான்னு பாருங்க. ஆரம்பத்துல வெடிக்கிறாராம். அப்ப பொருள் வெடிச்சத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு நிலைமையில தந்தார். இதான் 0, இதான் A என்று சொல்லுவோம். A வந்துட்டு இருக்குது எவ்வளவு தூரத்துல, 2 பெட்டி. B பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இந்த இடத்துல இருக்கிறார். C பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பெட்டி மேல, இந்த பக்கம் 3 பெட்டி தள்ளி இந்த இடத்துல இருக்கிறாரு C. எனக்கு தெரியும் ஏயில இருக்கிற திணிவு தான் எவ்வளவாம், 6 கிராமாம். இப்ப என்ன சொல்றாங்க உங்களுக்கு, இந்த பொருள் எங்க வச்சு வெடிச்சது, ஓங்கிற புள்ளியில இருந்துதான் வெடித்தது. இந்த இடத்துலதான் வெடிச்சிச்சு. இந்த இடத்துல வெடிச்சாலும் இவர புவியீர்ப்பு மையம் என்ன செய்யாது, மாறாது. ஏன், வெடிப்பு காரணமாக புறவிசை இருக்காது, அகவிசைதான் இருக்கும். எனவே புவியீர்ப்பு மையம் நகரக்கூடாது. புவியீர்ப்பு மையம் பற்றிய விளையுள் திருப்பம் எப்பவும் என்னவா இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல 0, இதுல தான் என்னது திருப்பம் பூஜ்ஜியமா இருக்கணும். அப்ப இந்த 6 கிராம் இந்த பக்கம் உருவாக்குற திருப்பத்தை சமப்படுத்த இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த C தான். அப்ப எனக்கு தெரியும் 6 தர 2 எவ்வளவு திருப்பம் உருவாக்கும், 12 கிராம் சென்டிமீட்டர் வச்சுக்கொள்ளும். அப்ப 12 கிராம் சென்டிமீட்டர், இது எவ்வளவு தூரம், 3 சென்டிமீட்டர் என்றால் அப்ப திணிவுட விகிதம் 6க்கு, இது நீளத்தில விகிதம் 3க்கு 2 திணிவுட விகிதம் எப்படி வரணும், 2க்கு 3. அப்ப 2க்கு 3 தம்பி, இவர் 3ஆகவும் இங்க இருக்கிற எவ்வளவு இருக்கணும், 2ஆகவும் இருக்கணும். அப்ப இது எவ்வளவு இருக்கணும், 4 கிராம் ஆக இருக்கணும். அப்ப சீர திணிவு 4 கிராம். இதே போல பாருங்க, சி இந்த புள்ளி பற்றி இப்படி ஒரு திருப்பத்தையும் உண்டாக்கும். எந்த அச்சு பற்றி பார்க்கிறோம், இந்த எக்ஸ் அச்சு பற்றி பார்த்தால் இங்க பாருங்க, இந்த அச்சில இருந்து சி ஒரு திருப்பத்தை உண்டாக்குற இல்லையா, எவ்வளவு திருப்பம், இந்த 2 தர எவ்வளவு கிராம்,
4. அப்ப 2 தர 4 எவ்வளவு 8. இந்த திருப்பத்தை சமப்படுத்த யாரு தான் இருக்கிறாரு? இந்த பி தான் இருக்கிறார். எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு? 1ல இருக்கிறாரு. அப்ப 2 தர 4 8 என்றால் நீளம் என்ன? 2க்கு 1 என்றா திணிவுட விகிதம் எப்படி வரணும்? 1க்கு 2 இருக்கணும். அப்ப இது எவ்வளவு இருக்கணும்? இது 1 4 கிராம் என்றா 2 கிராம் எவ்வளவு இருக்கணும்? 8 கிராம் இருக்கணும். அப்ப எனக்கு முடிவு வழங்கிட்டு ஏங்கிற இடத்துல இருக்கிறது 6 கிராம், பிங்கிற இடத்துல இருக்கிறது 4 கிராம், சிங்கிற இடத்துல இருக்கிறது 8 கிராம். ஆக மொத்தமாக கூட்டினீங்க என்றால் எவ்வளவு கிராமாக இருந்திருப்பார்? 18 கிராமாக இருந்தவர் தான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறார்? 3 பகுதிகளாக வெடிச்சிருக்குது. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சால் எந்த ஆன்சருக்கு வந்திருக்கலாம்? 5வது ஆன்சருக்கு வந்திருக்கலாம். எனவே 2014 41வது கேள்விக்கு எத்தனாவது விடையாக இருக்க போகுது? 5வது விடையாக இருக்கும். 5வது விடையாக இருக்கும். இது ஓகே என்றால் 2013ஆம் ஆண்டு 50வது கேள்விக்கு வருவோம். 2013 50வது கேள்வி. 2013ஆம் ஆண்டு 50வது கேள்விக்கு வரலாம். ஒருக்கா நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுத்தாக்கள் 2013 50வது கேள்வி எடுங்க. செய்வோம். சரி, 2013 50வது கேள்விக்கு வருவோம். ஓகே, 50வது கேள்விக்கு வருவோம். பாருங்க, 2013ஆம் ஆண்டு 50வது கேள்வி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2013 50வது கேள்வி என்ன சொல்றாங்கன்றால், இப்படியான ஒரு சாய்தளத்துல இவர திணிவு 2m ஆக இருக்க போகுதான். ஒரு பட்டி இருக்கிறாரு, கேபிட்டல் M திணிவு இருக்கிறவர். இந்த கேபிட்டல் M திணிவு இருக்கிறவர் இந்தியால வந்து வெளியாகி போறாரு. இவர உயரம் நமக்கு தாரான் h என்று சொல்லி என்ன கேள்வி என்று பார்ப்போம். பாருங்க, உங்களுக்கு சொல்றான் 2013ஆம் ஆண்டு 50வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு 2m திணிவையுடைய ஒரு பொருள் A ஒரு ஒப்பமான கிடைப்பரப்பு மீது, என்னத்தின் மீது? ஒரு ஒப்பமான கிடைப்பரப்பு. அப்ப இவர்தான் ஒப்பமான கிடைப்பரப்பு. கிடைப்பரப்பு என்ன சொல்றான் உங்களுக்கு? கிடைப்பரப்பு மீது வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை திணிவு கேபிட்டல் M உடைய ஒரு சிறிய குற்றி B அப்பொருளின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இவரே 2m, இவர் எவ்வளவு m ஆக இருக்க வேண்டும். இப்படி பொருளை உச்சியில் வைத்திருக்கமா. ஓய்விலிருந்து தொடங்கி குற்றி B ஆனது ஏயில் ஒப்பமான பரப்பு வழியே கீழ் நோக்கி வழுக்குகின்றது. குற்றி B ஆனது ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் A இந்த கதி B எனின், A இந்த கதி இவர்தான் ஏங்கிறவர், குற்றி இதுதான் B. நமக்கு தெரியும் ஆரம்பத்துல இவர் ஓய்வுல இருந்து விடுவிக்கப்படுறார் என்றால் இந்த தொகுதி மொத்தமாக எண்ணத்தில இருந்து இருக்கும்? ஓய்வுல இருந்து இருக்கும். அப்ப அவர் ஓய்வுல இருக்கார் என்றால் ஆரம்ப உந்தம், ஆரம்ப உந்தம் எவ்வளவாக இருக்கணும்? 0 இருக்கணும். இங்க இவர் வழுக்கி கொண்டு வரும்போது இதுவும் ஒப்பமான தரை என்றால் வேற எந்த புறவிசையும் இல்லை. எனக்கு தெரியுது இவர் இந்த இடத்துல வெளியாகும் போது A என்கிறவர் எதிர் திசையில வெளியாகி இருக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இவர் இந்த இடத்துல ஒரு வீரேசங்கிற வேகத்தோட வெளியானால் அப்ப கேபிட்டல் M திணிவுக்கு ஒரு வேகம் வந்துட்டார். எனவே அந்த இடத்துல ஒரு உந்தம் வந்திருக்கும். விளையுழுந்தம் 0 ஆகணும் என்றா இந்த உந்தத்தை இந்த கேபிட்டல் 2m தான் என்ன செஞ்சிருக்கணும்? சமப்படுத்தி இருக்கணும். அப்ப 2mக்கு வார வேகம் எவ்வளவு சொல்றான்? v என்றால் mக்கு வார வேகம் எவ்வளவு இருக்கும்? v/2 ஆக இருக்கும். ஏன் நமக்கு தெரியும் திணிவுகள்ல விகிதத்துக்கு வேகத்தில விகிதம் எப்படி வருவார்? மாறி வருவார். m/2m × v 2mv. இவரும் என்ன வரணும்? சாரி, v/2 இல்ல 2v வந்திருக்கும். சரியா? என்ன இவர் 2mக்கு எவ்வளவு வேகம்? 2v வேகம் என்றா இவரோட உந்தம் எவ்வளவு? 2mv. இதைத்தான் இவர் சமப்படுத்தி இருக்கணும். அப்ப அவரோட வேகம் என்னவா இருக்கணும்? 2v ஆக இருக்கணும். சரி, தானே சொல்றேன். திணிவுட விகிதத்துக்கு வேகத்தில விகிதம் மாறி வரணும். 2க்கு 1 என்றா வேகம் 1க்கு 2 ஆக இருக்கும். இவ்வளவும் விளங்கிட்டு இப்ப எனக்கு முடிவு விளங்குது. ஆரம்பத்துல இந்த தொகுதிக்கு இருந்த சக்தி இவர் ஓய்வுல இருக்கார் என்றால் இது h உயரத்துல இருக்குதுண்டா mgh ஒரே ஒரு அடுத்த சக்தி தான் இருந்திருக்கும்.
இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா இப்ப என்ன, இதான் அழுத்த சக்தி மட்டம் 0, எனவே அழுத்த சக்தி 0 போயிடுவார். அப்ப சக்தி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறி இருக்கணும். என்ன வடிவத்துக்கு மாறி இருக்கிறாரு? இயக்க சக்தியாக மாறி இருக்குது. யார இயக்க சக்தி? m திணிவுடைய இயக்க சக்தியும் யார இயக்க சக்தியும் 2m திணிவுடைய இயக்க சக்தியும். அப்ப இவங்களோட மொத்த இயக்க சக்தி தான் யாருக்கு சமனாக இருக்கணும்? ஆரம்பத்தில் இருந்து அழுத்த சக்தி. அப்ப mgh யாருக்கு சமனாக இருக்கணும்? கேபிட்டல் M இயக்க சக்தி half into capital M into அவர வேகம் 2v. அப்ப 2v வர்க்கம் என்றால் 4v வர்க்கம் சக இவர இயக்க சக்தி என்ன? half into 2m into என்ன வேகம் v வர்க்கமாக இருக்க போறார். ஆக கூட்டினமாக இருந்தால் பாருங்க, இந்த m இந்த m இந்த m கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டு போயிடுவாரு. இந்த 2 இந்த 4 சுருக்கினா 2. அப்ப மிகுதியா இருக்கிறது 2v வர்க்கம் சக v வர்க்கம் 3v வர்க்கம். ஆக gh சமன் 3v வர்க்கமாக இருக்கணும். தேவையார் எனக்கு? v. அந்த வேகம் v கான கோவை தான் எடுக்க போறோம். 3 கீழே வருவாரு. எனவே v என்கிறது gh இன் கீழே 3 ஆக இருக்கணும். gh இன் கீழே 3 ஆக இருக்கணும். எனவே இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் 4ஆவதாக இருக்கும். ஆக 2013ஆம் ஆண்டு 50வது கேள்விக்குரிய விட யாராக இருக்கணும்? 4ஆவதாக இருக்கணும். v gh இன் கீழே 3 ஆக இருக்கும். இதே நாம ஐடியா வேலைவலு சக்தி படிக்கக்குள்ளையும் நாம இன்னும் சில அட்வான்ஸான சோர்ட் மெத்தட் இதுக்கு கலப்போம். இது நான் இப்ப ஆரம்பத்துல நோமலா தான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு உந்தத்துக்குள்ள செஞ்சதால இது வேலைவலு சக்தியில நாம கதைக்கக்கூட சக்தி சம்பந்தமா கதைக்கக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் கதைக்கலாம். நான் அதை பிறகு கதைச்சு விடுறேன். சரிதான்? ஓகே, இருக்கட்டும். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க இப்போது. சரி, இது 2013ஆம் ஆண்டு 50வது கேள்வி. பாப்பம் அடுத்த கேள்விக்கு வரும். 2013 முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எதுக்கு வந்திருக்கலாம்? 2011ஆம் ஆண்டு 39வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு 39வது கேள்விக்கு வந்திருக்கலாம். சரியா? ஓகே, எடுக்கொடுங்க பாப்போம். குயிக்கா நோட் பண்ணிட்டு 2011 39 எடுங்க. 39 2011 39 என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கேள்வியை பாருங்க. நேர் x திசை வழியே கதிர்வியுடன் செல்கின்ற திணிவு m1 உடைய ஒரு துணிக்கை ஓய்வில் இருக்கும் திணிவு m2 உடைய வேறொரு துணிக்கையுடன் மீள்தன்மை முறையில் மோதுகின்றது. மோதுகைக்கு பின்னர் துணிக்கையின் இயக்கம் பற்றி செய்த பின்வரும் கூற்றுக்களில் எது பிழையானது கேட்கலாம். அப்ப என்ன விஷயம் என்றால், இதான் அந்த தரை. எப்படிப்பட்ட தரை? x v கதியுடன் செல்கின்ற திணிவு m1 உடைய ஒரு துணிக்கை, ஓய்வில் இருக்கும் திணிவு m2 உடைய துணிக்கை. அப்ப இதான் m1ங்கிற துணிக்கை. என்ன வேகத்தோட போறாரு? v வேகத்தோட போறாரு. இதான் யாரு? m2ங்கிற துணிக்கை என்னத்துல இருக்கிறாரு? 0 ஓய்வுல இருக்கிறாரு. மீள்தன்மை முறையில், தம்பி மீள்தன்மை முறையில் மோதினால் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திணிவுகள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர் மோதினத்துக்கு பிறகு பின்னுதைக்காரு v1 என்ற பக்கம், இவர் மோதினத்துக்கு பிறகு அந்த பக்கம் போறார் u1 என்றால் இந்த v சக v1 இந்த பெருமானம் u1 சக u இந்த பெருமானத்துக்கு எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். இந்த முடிவெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப கேட்கிறான் என்ன? மோதுகைக்கு பின்னர் துணிக்கைகளின் இயக்கம் பற்றி செய்த கூற்றுக்களில் எது பிழையானது கேட்கிறான். முதலாவதுக்கு வரும். m1 விட m2 பெரிசென்றால் இனி m1, m2 ஆகியன -x ஆக +x திசைகளில் செல்லும். என்ன விஷயம் என்றால், கொஞ்சம் கவனிங்க தம்பி, இது திணிவுகளையும் சம்பந்தப்படுத்தி கேட்கறதால நாம திணிவுகளை யோசிப்போம். இங்க உங்களுக்கு சொல்றான் m1 வந்து கொண்டு யாரா m2 விட சின்னது என்று சொன்னால், m2 விட சின்னது என்று சொன்னா -x +x திசைகள்ல செல்லுமா m1 m2. அப்ப இந்த இதானே +x திசை, இதான் இது x பிளஸ் திசை, இவர் x மைனஸ் திசை. அப்ப m1 என்ன செய்ய போகுதாம்? -x திசையில போக போகுதாம். m2 எங்க போக போகுதாம்? +x திசையில போக போகுதாம். அப்ப திணிவு இவர் சின்னது இவர் பெருசென்றால் நான் இப்படி யோசிக்கலாம் பாருங்க. ஒரு போர்டு இருக்கிறார் m1,
ஒரு யார்ல அடிக்கிறேன், சுவர்ல அடிக்கிறேன். சுவர் ஆரம்பத்தில் ஓய்வுலேயே இருக்குது. சுவர் ஆரம்பத்தில் ஓய்வுலேயே இருக்குது. இவர் வி வேகத்தோட வந்திருந்தால் இவரோட மோதி பின்னு வைக்கிறார். இவர் அப்பவுமே ஓய்வுல தான் இருக்கிறார். சரிதானே? ஓகே, இப்படி ஒரு நிலைமையை யோசிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வார திணிவு நல்லா சின்னது, இவர் நல்லா பெருசுன்னு வைப்போம். இவர் ஒரு பூனை, இவர் ஒரு யானை என்றால் இந்த பூனை வந்து யாரோட மோத போறாரு? யானையோட மோத போறாரு. அப்ப யானையில எந்த மாற்றமும் இருக்காது, அசையாம அவடத்தையே நிற்கும். பூனை எதிர் திசையில தூக்கி வீசப்படும். இந்த இந்த ஐடியாக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவும் தெரியும் என்றால் என்ன சொல்றான்? M1 வந்து கொண்டு M2 விட சின்னதென்றால் M1, M2 ஆகியன முறையே -x + x திசைகளை செல்லுமா மாறி. இரண்டாவது சொல்றான் M2 விட M1 பெரிசென்றால் M1, M2 ஆகியன இரண்டும் +x திசையில செல்லுமா. ஓகே, நாம யோசிச்சு பார்ப்போம். ரெண்டு பேரும் இவர் -xல போறார் என்றால் எனக்கு தெரியணும் இவங்க ரெண்டு பேரும் மோதுகை அடைய கொள்ள ரெண்டு பேர்லையும் ஏற்படுற உந்த மாற்றம் சமனா இருக்கணும். என்ன சமனா இருக்கணும் தம்பி? உந்த மாற்றம் சமன். எனக்கு தெரியும் பாருங்க, இவர் ஆரம்பத்துல ஓய்வுல இருக்கார் என்றால் இவருக்கு இந்த திசையில் ஒரு வேகம் வந்திருக்கும். அப்ப அவர்ல ஏற்பட்ட உந்த மாற்றம் M2U1 ஆக இருக்கணும். இதுல பாருங்க M2U1 ஆக இருக்கணும். இவர திணிவு சின்னது. அப்ப இவர்ல ஏற்பட்ட உந்த மாற்றமும் அதேதாகத்தான் இருக்கணும். உந்த மாற்றம் சமன் எனக்கு என்ன தெரியும்? திணிவு தர வேக மாற்றம். அப்ப எனக்கு தெரியுது இவர திணிவு சின்னதுங்கிறதால டெல்டா வி என்கிறது இங்கே ஏற்பட்ட உந்த மாற்றத்தை யாரால பிரிச்சிருக்கோம்? நாம M1 பிரிக்கிறோம். பிரிச்சோம் என்றால் உதாரணம் நான் ஒரு பெருமானத்துல கழிக்கிறேன். இவர் ஒரு 2 கிலோகிராம், இவர் ஒரு 4 கிலோகிராம் என்றால் 4 கிலோகிராம் 5 ms - 1க்கு வந்தால் 4ல ஏற்பட்ட வேக மாற்றம் 5. அப்ப பெரிய திணிவுல ஏற்பட்ட வேக மாற்றம் 5 அல்ல, சின்ன திணிவுல ஏற்பட்ட வேக மாற்றம் அதை விடவும் பெருசா இருக்கணும். நான் கலைக்கிறேன், சரியா? பெருசா இருக்கும். பெருசா இருக்குதுண்டா இவர வேகம் இங்க பாருங்க எதிர் திசையில தான் மாறப்போகுது. வியாக இருந்தவர் எதிர் திசையில வந்தா குறைஞ்சி எதிர் திசைக்கும் போயிருக்கலாம், அதே திசைக்கும் போயிருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்படி கலைக்கிறேன். இவருக்கு ஆரம்பத்தில் ஒரு 20 ms - 1ங்கிற வேக மாற்றம் இருக்குது, வேகம் இருக்குது. இவர்ல ஏற்படுற வேக மாற்றம் இந்த திசையில 15 என்று வச்சுக்கொள்வோம். 15 என்றால் எத்தனை குறையுது? 15 குறையணும். அப்ப இறுதியா எவ்வளவு வேகம் இருக்கும்? 5 ms - 1 இருக்கு. அப்படி இல்ல வேக மாற்றம் 25 என்றா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த 20 குறைஞ்சி எதிராகவும் எவ்வளவு உருவாக்கி இருக்கும்? 5 உருவாக்கி இருக்கும். அப்ப எனக்கு சுவரா சொல்ல முடியாது இவரு எதிர் திசைக்கு பின்னுதைப்பாரா இல்ல அதே திசையில போயும் இருக்கலாம், அல்லது ஓய்வுக்கும் வந்து இருக்கலாம். ஓய்வுக்கு வந்தோம்னா ரெண்டு பேரும் என்ன திணிவா இருக்கணும்? சமதிணிவாக இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. நாம சொன்னோம் இவருக்கு ஆரம்ப உந்தம் 0, இவருக்கு ஆரம்ப உந்தம் என்ன? M1 V. இதே ஆரம்ப உந்தம் தான் இறுதியாகவும் வரணும். இறுதியாகவும் வரணும் என்றால் இந்த முடிவெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். சரி, அடுத்தது கொள்வோம். அடுத்தது முடிவு சொல்றான். ரெண்டாவது பாருங்க, M2 விடவும் M1 நல்ல பெருசு என்றால் M1 M2 ஆகிய இரண்டும் +x திசையில செல்லுமா. இப்ப யாரு பெருசு? M1 பெருசு என்றால் ஓம் நமக்கு தெரியும் இவர்ல ஏற்படுற வேக மாற்றத்தை விட இவர்ல ஏற்படுற வேக மாற்றம் குறையும். நான் இப்பதானே சொன்னேன் உந்த மாற்றம் ரெண்டு பேருக்கும் சமனண்டா தம்பி. M1 டெல்டா V1ங்கிறது M2 டெல்டா V2. யாருக்கு திணிவு பெருசோ அவர்ல ஏற்படுற வேக மாற்றம் என்ன? சின்னது. அப்ப இவர திணிவு சின்னதென்றா இவர்ல ஏற்படுற வேக மாற்றம் இந்த திசையில இருக்கும். இவர்ல ஏற்படுற வேக மாற்றம் என்ன? அதை விட சின்னதென்றா வேகம் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்க வேணும். அப்ப ரெண்டாவது கூற்று என்ன? சரியானதாக இருக்கணும். முதலாவது தெரியாதே வச்சுக்கொள்வோம் நமக்கு, சரியா? மூன்றாவது கொள்வோம். M1, M2 ஆகிய இரண்டும் ஒரு தனித்திணிவாக வீலும் குறைந்த கதியில் பிளஸ் திசையில் செல்லும். நமக்கு தெரியும் அந்த ரெண்டு பேரும் தனித்திணிவா போறாங்கன்னா அவர் என்ன வகையான மோதுகை? பூரண மீளியல் அல்லா மோதுகை. இவன் சொல்லித்தான் இது என்ன மோதுகை? மீளியல் மோதுகை. மீளியல் மோதுகையில் இப்படி நடக்கலாமா?
நடக்கவே இயலாது. எனவே மூன்றாவது கூற்று பிழை. இது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இரண்டாவது கூற்று நடக்கும், மூன்றாவது கூற்று நடக்கவே இயலாது. சரிதானே? நாலாவது வருவோம். M2 ஆனது முடிவின்றி பெரிதாக இருந்தால் M1 கதி V2 Vயிலும் குறைவாக இருக்கும். M2 ஆனது முடிவின்றி பெரிசி, M2 வந்துட்டு நல்லா பெரிய திணிவு என்றால் இவரு முடிவின்றி பெரிதாக இருந்தால் ஒழிய M1 கதி அப்படி இருந்தால் மட்டும்தான் M1 கதி Vயிலும் குறைவாக இருக்குமா. அதாவது இவர் நல்லா பெருசா இருந்தால் இங்க வந்து மோதினத்துக்கு பிறகு இவர கதி, இவர் நல்லா பெருசுனா மூவ் ஆகுவாரா, இவர் அசைவாரா, அசைய மாட்டார். இவர் என்ன வகையான மோதுகைக்கு உட்படுறாரு? மீள் தன்மை உடைய மோதுகை. அப்ப இறுதியாகவும் என்ன இவர் வியோட போனா இவர் என்ன செஞ்சிருக்கணும்? வியோட பின்னுதிச்சு இருக்கணும். அப்ப நமக்கு தெரியுது இதுவும் சாத்தியமான விஷயம்தான். M1 M2 எனின் M2 கதி V ஆக இருக்கும். ரெண்டு பேரும் சமத்திணிவண்டால், ரெண்டு பேரும் சமதிணிவண்டா தம்பி நமக்கு என்ன தெரியும் பாருங்க. ரெண்டு பேரும் சமதிணிவண்டா மீள்தன்மை முறையாக மோதலுமாக இருந்தால் M1 V வேகத்தோட வாராரு, இதுவும் M1 தான் ஓய்வுல இருக்கார் என்றால் நமக்கு தெரியும் ஆரம்ப வேகமும் இறுதி வேகமும் சமன இருக்கணும்டா. இவர் வியோட வந்தால் அந்த விய யாருக்கு கொடுப்பார்? இவருக்கு கொடுப்பார். இவர் விக்கு வந்தா இவர் எவ்வளவுக்கு வந்துடுவார்? பூஜ்ஜியத்துக்கு வந்துடுவார். இப்ப இவர் ஆரம்பம் என்ன? V சக பூஜ்ஜியம். இவர் ஆரம்பம் என்ன? பூஜ்ஜியம் சக V. ரெண்டும் சமனா வருதா இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் சமதிணிவாக இருக்கும் என்றால் கட்டாயம் ரெண்டு பேர வேகம் என்ன செய்யப்படும்? இவர்கிட்ட இருக்கிற வேகம் இவருக்கு இடமாற்றப்படும். அப்ப அஞ்சாவது கூற்றும் சரியானது. அப்ப இருக்கிறதுக்குள்ள மிக பிழை எம்சிக்குங்கிறதானே, இருக்கிறதுக்குள்ள மிக பொருத்தமற்றது எந்த கூட்டு தான் வரும்? மூன்றாவது கூட்டு தான். ஏனது அது என்ன மோதுகை? பூரண மீளியல் அல்லா மோதுகை. பூரண மீளியல் அல்லா மோதுகை. அப்ப இது சாத்தியம் இல்ல. விளங்குதா கைக்கிறது? ஏன் நமக்கு தெரியும் என்ன கைக்கிறாங்க? M1 திணிவு V வேகத்தோட வாராரு, M2 திணிவு ஓய்வில் இருக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து M1 M2 சேர்ந்து ஒரு பொது வேகம் என்னத்தோட போறாங்களாம்? Vயிலும் குறைந்த கதி, Vயோட குறைஞ்ச கதி தான். நமக்கு என்ன தெரியும்? இவர் V என்றா இங்க கட்டாயம் Vயோட குறைஞ்ச கதி தான் வரும். ஆனா இது என்ன வகையான மோதுகை? மீளியல் அல்லா மோதுகை. அதனால X திசையில் செல்லும் என்றா மூன்றாவது விட பிழையாக இருக்கும். சரி, ஆக இருக்கிறதுக்குள்ள மிக பொருத்தம் எந்த விடை? 2011 ஆண்டுக்கு மூன்றாவது விடையாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு வருவோம். 2009 ஆண்டு 28வது கேள்வி. 2009 ஆண்டு 28வது கேள்வி. 2009 28வது கேள்விக்கு வருவோம். 2009 28வது கேள்வி. கேள்வியை வாசிச்சு பாருங்க. ரெண்டு திணிவுகள் ஒரு விச்சுருளால இணைக்கப்பட்டிருக்குது. ரெண்டு திணிவுகள் ஒரு விச்சுருளால இணைக்கப்பட்டிருக்குது. சரி, வாசிங்க பாப்பா குயிக்க நம்ம கேள்வியை செய்வோம். சரியா? 2009 28வது கேள்விக்கு வருவோம். சரி, அடுத்தது பாருங்க. அப்ப 2009 ஆண்டு 28வது கேள்வி என்ன சொல்றான்? இங்க ஒரு சிம்பிள் எம் திணிவு இருக்குதான், ஒரு விச்சுருளால இணைச்சி வச்சிருக்கிறோம். இவர் யாரோட? கேபிட்டல் எம் திணிவு. என்ன கேட்கிறான்னு பார்ப்போம். புறக்கணிக்கத்தக்க திணிவையுடைய ஒரு சுருளிவில்லை பயன்படுத்தி ஒரு ஆய்வற்ற கிடை மேற்பரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காணப்படுகிறதா? ஒருமிக்க தொடுக்கப்பட்டுள்ளன. சுருளிவில் நெருக்கப்படும் போது இரு திணிவுகளும் முதலில் ஒருமிக்க அமுக்கப்பட்டு பின்னர் அது விடுவிக்கப்படுகின்றது. திணிவின் சிம்பிள் தொடக்க ஆர்முடுகள் சிம்பிள் ஏயாக இருந்தால் அக்கணத்துல திணிவு கேபிட்டல் எம்மின் ஆர்முடுகள் என்னவாக இருக்கும்? இப்ப ரெண்டு பேரையும் அமுக்கி போட்டு விடுவிச்சோம் என்றால் இந்த சிம்பிள் எம் வந்துட்டு என்னத்தோட போறாராம்? ஏ என்கிற ஆர்முடுகளோட போறார்.
ரெண்டு பேரையும் அமுக்கினமண்டா தம்பி விச்சுருள் நெருக்கப்படுது. நெருக்கப்பட்டால் இந்த திணிவுக்கு விச்சுருள் இந்த திசையில ஒரு விசையை கொடுக்கும். இந்த திணிவுக்கு எங்களை கொடுக்கும், அந்த திசையில விசையை கொடுக்கும். நாம நெருக்கினா விச்சுருள் எதிரா தள்ளுவாரா இல்லையா? ஓ, அப்ப இங்க விச்சுருள் இருக்கிற இழுவை மாறுமா? இவரு டி என்றா இவரு என்னவா இருக்கணும்? டி ஆகத்தான் இருக்கணும். திணிவற்ற விச்சுருள். அப்ப நமக்கு தெரியுது இது சிம்பிள் எம் என்றால் என்ன ஆர்முடுகளோட போறார்? ஏ ஆர்முடுகள். அப்ப இந்த விச்சுருள் கொடுத்த விசை என்ன? சிம்பிள் எம் ஏ. அந்த விசை தான் யாருக்கு கொடுக்கணும்? கேபிட்டல் எம்முக்கும் கொடுத்திருக்கணும். அப்ப நமக்கு தெரியும் எஃப் சமன் யாரு? எம்ஏ. இருக்கிற விசை எவ்வளவு? சிம்பிள் எம்ஏ. எவ்வளவு திணிவுக்கு கொடுக்கிறார்? கேபிட்டல் எம்ஏக்கு. அப்ப ஆர்முடுகள் என்ன? ஏ டேஸ். அப்ப ஏ டேஸ் வந்து கொண்டு சிம்பிள் எம் ஏயோவர் கேபிட்டல் எம் ஆக இருக்கணும். இது சாதாரண கேள்வி ஒன்று, நார்மலான ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எந்த விட வந்திருக்கணும்? 4வது விட வந்திருக்கு. சிம்பிள் எம் சாரி 3வது விட வந்திருக்கும். 3வது விட வந்திருக்கும். 2009 28வது எம்சிக்கு மனசால பார்த்திருக்கலாம். சரிதானே? ஓகே. அடுத்ததுக்கு வாங்க. 2006ஆம் ஆண்டு 22வது கேள்வி. 2006ஆம் ஆண்டு 22வது கேள்வி. 2006 22வது கேள்விக்கு வரும். 2006 22க்கு வந்தவண்டால் என்ன சொல்றான் உங்களுக்கும்? ஒரு கிடை பனிக்கட்டு மேற்பரப்பு மீது நிற்கின்ற A, B என்கின்ற இரு சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளுவதன் மூலம் அப்பால் செல்கின்றனர். ஏயின் நிறை பியின் நிறையை போல 2 மடங்காகுமாம். ஏ ஆனவர் 4 மீட்டர் செல்லும் போது பி ஆனவர் எவ்வளவு தூரம் போவார்? ஆரம்பத்துல ஏயும் பியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்ப ஒரே இடத்துல இருக்கிறாங்க. உராய்வற்ற மேற்பரப்புன்னு சொன்னா அவர் ஆரம்ப மொத்த உந்தம் 0 இருக்கணும். இப்ப 2 பேரும் ஆளுக்கால் தள்ளி ஒரு ஆள் தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டால் ஏ இந்த பக்கம் போறாரு, பி எதிர் பக்கம் போறாரு. இந்த கிடை மேற்பரப்புள்ள எந்த ஒரு உராய்வு விசையும் இல்லாட்டி புறவிசை 0. புறவிசை 0 என்று சொன்னால் நாம படிச்சிருக்கிறோம். இவங்களோட ஆரம்ப புவியீர்ப்பு மையம் இங்க இருந்திருக்கணும். ஏன்னா ஆரம்பம் 2 பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அப்ப புவியீர்ப்பு மையம் இங்க இருந்தால் இங்க 2 பேரும் அசஞ்சத்துக்கு பிறகும் புறவிசை இல்லாட்டி புவியீர்ப்பு மையத்துல தானம் மாறுமா? இல்ல. அப்ப புவியீர்ப்பு மையத்துல தானம் மாறாட்டி புவியீர்ப்பு மையம் இறுதியாகவும் இங்கதான் இருக்கணும். ஆக நமக்கு வழங்குது ஆரம்பத்துல எங்க புவியீர்ப்பு மையம் இருந்துச்சோ அதே இடத்துல புவியீர்ப்பு மையம் இருந்திருக்கணும். ஏன்? புறவிசை இருக்கல்ல. ஏன் நாம சொல்லி இருக்கிறோம் புவியீர்ப்பு மையம் இயங்கணும்னா யார் இருக்கணும்? புறவிசை இருக்கணும். என்ன கேட்கிறான் உங்கள்ட்ட பாருங்க. ஏயின் நிறை பியின் நிறையின் 2 மடங்காம். அப்ப ஏட நிறை இவர் 2m என்றால் இவர் என்னவாக இருக்கணும்? m ஆக இருக்கணும். ஏ பி பியை போல ஏ வந்துட்டு எத்தனை மடங்கு திணிவு? 2 மடங்கு திணிவு உடையவர். இப்ப ஏ 4 மீட்டர் போனார் என்றால் இவர் 4 மீட்டர் போனால் நமக்கு தெரியும் இங்க புவியீர்ப்பு மையம் இருக்கண்டா இறுதியாகவும் இங்கதான் இருக்கணும். திணிவுட விகிதம் எத்தனை? இது 2க்கு 1 என்றால் இந்த திணிவுகள் இருக்கிற நீளத்தில விகிதம் எப்படி இருக்கணும்? 1க்கு 2 இருக்கணும். திணிவுட விகிதம் எத்தனை? 2க்கு 1 என்றா நீளத்தில விகிதம் 1க்கு 2 இருக்கணும். அப்ப 1 தான் எத்தனை மீட்டர்? 4 மீட்டர் என்றா 2 எவ்வளவாக இருக்கணும்? 8 மீட்டராக இருக்கணும். 2 எத்தனை மீட்டரா இருக்கணும்? 8 மீட்டராக இருக்கணும். எனவே 2006ஆம் ஆண்டு 22வது கேள்விக்கு 4வது விடையாக இருக்கும். 4வது விடையாக இருக்கும். சரியா இல்லையா? ஓகே. 2008ஆம் ஆண்டு முடிச்சீங்கன்னா அடுத்தது வரலாம் நீங்க 2003ஆம் ஆண்டு கேள்விக்கு. 2003ஆம் ஆண்டு கேள்விக்கு 2003ஆம் ஆண்டு 46வது கேள்வி. 2003ஆம் ஆண்டு 46வது கேள்வி. குயிக்கா வாங்க பாப்போம். 2003 46க்கு ஒருக்கா 2003 46 பாப்போம். 2003ஆம் ஆண்டு 46வது கேள்வி பாருங்க. மூணாம் ஆண்டு 46வது கேள்வி என்ன சொல்றாங்க? உராய்வற்ற கிடை மேற்பரப்பு ஒன்றின் மீது ஓய்வில் இருக்கும் A, B எனும் இரு சர்வசம துரள்ளிகள் சர்வசம தெரிவுகளை உடைய இரு சிறுவர்கள் நிற்கின்றனர். 2 பேரும் ஒரே துரள்ளி ஒரே திணிவு இருக்கிறார்கள். இது ஒரு துரள்ளி
இங்க ஒரு ட்ராலி, இங்க 2 பேரும் மனிதர்கள் நிக்கிறாங்க. இங்கேயும் நிக்கிறாரு, இங்கேயும் நிக்கிறாரு. என்ன கேட்கிறான் என்றால், ட்ராலி ஏயில் நிற்கும் சிறுவன் திணிவு சிம்பிள் எம்ஐ உடைய ஒரு பந்தை குறித்த வேகம் வியுடன் கிடையாக எறியும் அதே வேளை. அப்ப இந்த ஏயில நிக்கிறவரு ஒரு போல வந்துட்டு இப்படி எறிகிறார். என்ன வேகத்தோட? வி என்கிற வேகத்தோட கிடையாக எறியும் அதே வேளை ட்ராலி வியில் நிற்கும் சிறுவன் அதனை பிடித்து கொள்கிறான். சிறுவன் ஒருவனுடன் ட்ராலியின் திணிவு எவ்வளவாம்? கேபிட்டல் எம் என்று வந்திருக்கணும். அது என்ன? கேபிட்டல் எம் ஆக இருக்க போகுதான். என்ன கேட்கிறான் என்றால், ஏ கமா பி ஆகிய ட்ராலிகளின் இறுதி வேகங்கள் எப்படி இருக்க போறாங்க? இவர் எம் திணிவுடைய சிம்பிள் எம் திணிவுடைய பந்தை எறிகிறாரு. ஆரம்பத்த தொகுதியை பார்த்தீங்கன்றால் இது ஒரு உராய்வற்ற தரை என்று சொல்லிட்டான். இவரு ஓய்வுல இருக்கிறாரு, இவரும் ஓய்வுல தான் இருக்கிறார். அப்ப ஆரம்பத்துல தொகுதியில மொத்த உந்தம் எப்படி இருக்கணும்? 0 இருக்கணும். இப்ப யாருக்கு உந்தம் வந்துட்டாரு? போலுக்கு உந்தம் வந்துட்டாரு. இந்த ட்ராலியில நிக்கிறவர் போல எறிஞ்சால் பாருங்க, ட்ராலியில நிக்கிறவர் போல எறிஞ்சால் போலுக்கு ஒரு உந்தம் வந்திருக்குது m × v. விளையுலா உந்தம் எவ்வளவு வரணும்? 0. இவர் எறிகிறது என்ன? அகவிசை. போலும் ட்ராலியும் மனிதனையும் யோசிச்சா அந்த மொத்த தொகுதிக்கும் போல் எறிகிறது யாராவது வெளியிருந்து வந்து எறிகிறாங்களா? புறவிசை இருக்குதா? இல்ல. அப்ப எனக்கு தெரியுது இந்த மொத்த தொகுதிக்கும் ஆரம்ப உந்தம் 0 என்றா இறுதியாகவும் உந்தம் 0 தான் இருக்கணும். எனக்கு தெரியுது இந்த திசையில எம்பிங்கிற உந்தம் இருந்தால் இவரை யாரு சமப்படுத்தி இருக்கணும்? கேபிட்டல் எம் சமப்படுத்தி இருக்கணும். கேபிட்டல் எம் சமப்படுத்தும் என்றா அவருக்கு திணிவு கேபிட்டல் எம், வேகம் தெரியாது, வீரேஷன் வச்சுக்கொள்வோம். அப்ப என்ன வரப்போறாரு? வேகம் வந்து கொண்டு எதிர் திசையில வந்து இருக்கணும். ஏன் சமப்படுத்தணும்டா இவர் இந்த திசையண்டா ட்ராலியங்கள் எழிஞ்சிருக்கணும், எதிர் திசையில வந்திருக்கணும். அப்ப இந்த திசையில வந்திருக்கணும். அப்ப வீடேஸ் என்று இந்த திசையில வீடேஸ் வந்து கொண்டு சிம்பிள் எம்பி ஓயாராக இருக்கணும், கேபிட்டல் எம் ஆக இருக்க வேணும். சரியா இல்லையா? ஓகே. அப்ப வந்துட்டு வேகம் v வந்து கொண்டு இந்த திசையில யார ட்ராலி ஏட வேகம் வந்துட்டு இந்த திசையில சிம்பிள் எம்பிஓவை கேபிட்டல் எம் ஆக இருக்கணும். இதே போலதான் பிக்கு வருவோம். பிக்கு வந்தீங்கன்றால் பியும் ஆரம்பத்துல ஓய்வுல தான் இருக்கிறாரு, 0. இப்ப பி போல புடிச்சிட்டாருண்டால் ஆரம்பத்துல யாருக்கு மட்டும் உந்தம் இருந்தது? இந்த போலுக்கு தான் உந்தம் இருந்தது, m × v. இவர் வந்து போல புடிச்சிட்டாருண்டா போலும் மனிதனும் இப்ப என்ன செய்ய போறாங்க? சேர்ந்துதான் இயங்க போறாங்க. இல்லையா? 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இயங்க போறாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்த உந்தம் யாருக்கு? போலுக்கு. மொத்த உந்தம் எவ்வளவு? m × v. இந்த உந்தம் தான் இவர் போல பிடிக்கிறதால எதுவும் புறவிசை தாக்குதா? இல்ல. அப்ப இந்த 2 பேரும் சேர்த்த தொகுதிக்கு இறுதி உந்தம் என்னவா தான் இருக்கணும்? m × v தான் இருக்கணும். அவங்களோட திணிவு என்ன வரப்போறாங்க? இப்ப கேபிட்டல் எம் சாக சிம்பிள். இப்ப யாரும் இருக்கிறார்? மனிதன் ட்ராலி, அதோட யாரு? போல். அப்ப மொத்த திணிவு என்ன? கேபிட்டல் எம் சாக சிம்பிள் எம் தர யாருன்னு சொல்றோம்? நாம v2 சொல்றோம். அப்ப v2 வந்து கொண்டு போல் இந்த திசையில வந்தால் ட்ராலியும் அதே திசையில தான் இயங்கி இருக்கணும். அப்ப v2 வந்து கொண்டு mvo-வை கேபிட்டல் எம் சாக சிம்பிள் எம் இந்த திசையில இருந்திருக்கணும். கைக்கு சரியான? ஓகே. இப்ப கேள்வியை பாருங்க. என்ன கேட்கிறான்? ஏ கமா வீர இறுதி வேகங்கள் எப்படி இருக்க போறாங்க? எனக்கு தெரியும் இந்த வீர திசையை பிளஸ் எடுத்தால் ஏர வேகம் என்னத்துல வந்து இருக்கணும்? மைனஸ்ல வந்து இருக்கணும். ஏர வேகம் மைனஸ் எந்த விட வராது? மைனஸ் சொன்னா எல்லாமே மைனஸ்ல தான் இருக்குது. எம்விஓவை கேபிட்டல் எம் சொன்னா முதலாவது விட வரலாம், மூணாவது விட வரலாம், மற்ற ஒன்றும் வர இயலாது. வீர வேகம் வந்துட்டு என்ன? எம்விஓவை m + m என்றால் எந்த விட வரப்போகுது? இந்த போல்ல திசையில தானே இவர திசையும் இருக்குது. அப்ப மைனஸ் வருமா அவருக்கு? இல்ல. ஏட திசை எதிர் திசைங்கிறதால என்ன வரும்? மைனஸ். போல்ல அதே திசையில தான் v2வும் இருக்காருன்னா அவருக்கு என்ன வராது? மைனஸ் வராது. எனவே அவர் பிளஸ் ஆக இருக்கும். ஆக இருக்கிற விடை ஏட வேகம் -mvo கேபிட்டல் M, வீர வேகம் mvo m + கேபிட்டல் M + சிம்பிள் m ஆக இருக்கும். ஆக இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் மூன்றாவது விடையாக இருக்கணும். சரிதானே? இது 2003ஆம் ஆண்டைய கேள்வி. ஓகே. லாஸ்டா நம்ம என்ன செய்வோம்?
2002ஆம் ஆண்டைய கேள்வியையும் செஞ்சுட்டு இந்த உந்த காப்பு சம்பந்தமான விஷயத்தை முடிச்சு விடுவோம். சரிதானே? ஓகே, 2002ஆம் ஆண்டைய கேள்விக்கு வருவோம். இதை உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 2002ஆம் ஆண்டைய கேள்விக்கு வாங்க. 2002ஆம் ஆண்டைய கேள்வி பாருங்க பாப்போம். 2002ஆம் ஆண்டு 13வது கேள்வி. 2002ஆம் ஆண்டு 13வது கேள்வி. ஒரு கவிடுங்க குயிக்க எடுத்தீங்க என்றால் உடைக்கு வரலாம். நம்ம குயிக்க 2002ஆம் ஆண்டு 13வது கேள்வி என்ன சொல்றான்? ஒப்பமான மேசை ஒன்றின் மீது உள்ள சிம்பிள் எம், 4m எனும் இரு திணிவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வில்லுக்கு எதிராக நெருக்கப்பட்டுள்ளன. இரு திணிவுகளும் விடுவிக்கப்படும் போது அவற்றின் கதிகள் VA-க்கும் VB-க்கும் இடையில் உள்ள திணிவு தொடர்பு என்ன? ஒரு சின்ன கேள்வி. இங்க பாருங்க, 2 திணிவு இருக்கிறாரு. என்ன சொல்றான்? ஏயும் பியும். ஒருவர் ஏயும் பியும் என்று சொல்றான். MA-ஆம் MB-ஆக இருக்க போகுது. ஸோ M-ம் 4M. அப்ப இவர் M, இவரை நாம ஒரு விச்சுருளால நெருக்கி யாரோட இணைச்சி வச்சிருக்கிறோம்? 4M-ஓட இணைச்சி வச்சிருக்கிறோம். இப்ப விச்சுருளை நெருக்கி போட்டு விடுவிக்கிறோம். விடுவிச்சால் இவருக்கு வார வேகம் VA-ஆம், இவருக்கு வார வேகம் VB-ஆம் என்று சொன்னால் என்ன தெரியும் நமக்கு? என்ன தெரியும் தம்பி நமக்கு? இவரை விச்சுருளா நம்ம நெருக்கி வச்சிட்டு இருக்கும் போது யாரு விசைய கொடுக்க போறாரு? யாரு விசைய கொடுக்கிறார்? விச்சுருள் தான். எம் திணிவுக்கும் விசைய கொடுக்குது, விச்சுருள் தான் 4M-க்கும் விசைய கொடுக்குது. ஏன் நம்ம விட்டம் என்றால் 2 பேருக்கும் கொடுக்குற என்ன சமன்? விசை சமன். விச்சுருள் விரிகிற நேரமும் 2 பேருக்கும் சமன் தான். அதாவது விச்சுருள் விசை கொடுக்குற நேரமும் என்ன? சமன். அப்ப எனக்கு தெரியும் விசைதர நேரம்ங்கிறது யாராக இருக்கணும்? உந்த மாற்றமாக இருக்கணும். அப்ப விச்சுருள் கொடுக்கிற விசையும் சமன், விச்சுருள் விரியும் வரைக்கும் தானே அவர நெருக்கி வச்சிருக்கிறோம். இவர் ஆரம்ப நீளத்துக்கு வரும் வரைக்கும் தான் இப்ப என்னத்தை கொடுப்பாரு? விசைய கொடுப்பாரு. அப்ப அவர் விரிகிற நேரமும் 2 சமனாக தான் இருக்கணும். அப்ப விசைதர நேரம் சமன் என்றால் 2 பேர்லையும் ஏற்படுற உந்த மாற்றங்கள் சமனா இருக்கணும். அப்ப உந்த மாற்றம் சமன் என்றா இவர் ஆரம்ப வேகம் 0, இவரையும் ஆரம்ப வேகம் 0. இறுதி உந்தம் என்னவா இருக்க போகுது? M×VA. அப்ப M×VA-ங்கிறது யாருக்கு சமனாக இருக்கணும்? 4M×VB-க்கு சமனாக இருக்கணும். இங்க உங்கள்ட்ட கேட்டது இந்த VA-க்கும் VB-க்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன என்றால் இந்த M-ம் இந்த M-ம் என்ன செஞ்சிடும்? போயிருவாரு. அப்ப விடையாக என்ன வரப்போகுது? VA-ங்கிறது 4VB-ஆக இருக்க போறார். VA-ங்கிறது 4VB-ஆக இருக்கும். அதாவது 2 பேர்லையும் ஏற்படுற என்ன சமனாக இருக்கணும்? உந்தம் என்னது? மாற்றம் சமனாக இருக்கணும். உந்த மாற்றம் சமனாகவும் எதிராகவும் இருக்க வேணும். அப்ப இவர்ல ஏற்படுறது M×VA என்றால் 4M-ல ஏற்படுறது என்ன இருக்கணும்? 4M×VB-ஆக இருக்கணும். அப்ப VA வந்து கொண்டு 4VB-ஆக இருக்கணும். அதாவது உந்த மாற்றம் சமன் என்றா திணிவுகள்ல விகிதத்துக்கு வேகத்தில விகிதம் எப்படி இருக்கணும்? மாறி வரணும். அப்ப வேகத்தில விகிதம் என்ன? எனக்கு தெரியும் திணிவுல விகிதம் 1/4 என்றால் வேகத்தில விகிதம் என்ன? 4/1 இருக்கணும். அப்ப இவர் VB 1 என்றா இவர் அதை போல எத்தனை மடங்கு? 4 மடங்கு. VA வந்துட்டு VB-யை போல 4 மடங்கு. சோ இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் எது? உங்களுக்கு தெரியும். இந்த விடைக்கு வந்து இருக்கலாம். இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் 3ஆவதாக இருக்கு. ஓகே, அப்ப 2002ஆம் ஆண்டு 13வது கேள்விக்கு என்ன விட வரப்போகுது? 3வது விடையாக இருக்கு. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன, இதுவரைக்கும் நாம நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கத்துல வந்துட்டு சராசரி வேகம், சார்பு வேகம், இயக்க சமன்பாடுகள் படிச்சிருக்கிறோம். 2வது வந்துட்டு நாம படிச்சோம் புவியீர்ப்பின் இயக்கம், எறிய இயக்கம். அதுக்கு பிறகு 3வது நாம படிச்சோம் புவியீர்ப்பு மையம் தொடர்பான பிரச்சனைகள். 4வது நாம படிச்சோம் விசை, விடையுள் விசை, விசை திருப்பம், விசை இணை தொடர்பான விஷயங்கள். 5வது நாம படிச்சிருக்கிறோம் சமநிலை தொடர்பான விஷயங்கள். 6வது நாம படிச்சிருக்கிறோம் நியூட்டனின் இயக்க விதிகள், நியூட்டனின் இயக்க விதிகள், அதே போல உராய்வு விசை அதுக்கும் படிச்சிருக்கிறோம். நியூட்டனின் இயக்க விதிகள் சம்பந்தமான கேள்வி, அதாவது விசையும் இயக்கமும் தொடர்பான கேள்வி. 7வது நாம படிச்சிருக்கிறோம் 7வது நாம படிச்சிருக்கிறோம் உந்த காப்பு விதி தொடர்பான கேள்விகள், உராய்வு தொடர்பான கேள்விகளும் செஞ்சிட்டோம். இவ்வளவு விஷயமும் மெக்கானிக்ஸ்ல ஆரம்ப பகுதிகள் எல்லாமே செஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம்? ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ லேசா செய்யலாம். அப்ப
ஏழுமான வரைக்கும் மெக்கானிக்ஸில் ஒரு பேசிக் படிச்சிட்டோம். இதுக்கு பிறகு நாம் என்னத்துக்கு மாற போகிறோம், எஸ்ஏக்கு மாற போகிறோம். நாம் சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிளேன் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பிளேனின் படி நாம் எம்சி கூட ஒரு 7-8 பார்ட் முடிச்சிருக்கிறோம். மொத்தமாக நாம் சொல்லியிருந்தோம். இன்னும் இருக்கிறது யாரு, வேலை வலு சக்தியும் எம்சிக்குள்ள நாம் செய்ய வேண்டியது வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதே போல பாயி நிலையியல் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்தது பெர்னோலியின் ஈக்குவேஷன், அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக், அதாவது டைனமிக்ஸ், என்னது பாயி இயக்கவியல், இந்த நாளும் செய்ய போகிறோம். இதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையும் செஞ்சுட்டு போக போகிறோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த கிளாஸ், இது 9வது கிளாஸ் நாம் என்ன எம்சிக்கு முடிச்சிருக்கிறோம். 10வது கிளாஸ்ல இருந்து 10வது கிளாஸ் எம்சிக்கு முடிச்சிருக்கிறோம். 11, 12 நாம் என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஸை செய்ய போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 11வது கிளாஸ் வாரத்துக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கிளாஸில் வந்து நம்ம எது செய்ய போகிறோம், வேனியர் இடுக்குமானி, அதே போல் எஸ்ஏ பார்ல நாம செய்ய போகிறது என்னது, நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள், நேர்கோட்டியக்க சமன்பாட்டுக்குரிய எஸ்ஏ செய்ய போகிறோம். அப்போ வேனியர் இடுக்குமானிட ஸ்ட்ரக்சரும் நேர்கோட்டியக்க சமன்பாட்டுக்குரிய எஸ்ஏயும் செய்ய போகிறோம். அப்போ வேனியர் இடுக்குமானிட ஸ்ட்ரக்சர் இதுக்கு முதல் 2014ஆம் ஆண்டே பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் கட்டாயம் இந்த பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்க. நான் ஒரு தியரியை வழங்கப்படுத்தி போட்டு அந்த கேள்வியும் செஞ்சு காட்டுவேன். என்னென்ன புது விஷயங்கள் வரலாம், எது மேலதிகமாக வரலாம்ங்கிறதும் சொல்லுவேன். சரிதானே? ஓகே. அதே போல நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் 2004ஆம் ஆண்டு எஸ்ஐ செஞ்சு பார்க்கலாம். அப்போ 2014, 2004ஆம் ஆண்டுக்குரிய 2014க்குரிய ஸ்ட்ரக்சர் முதலாவது ஸ்ட்ரக்சர், 2004ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ எத்தனாவது எஸ்ஏ, 5வது எஸ்ஏ. இவ்வளோத்தையும் செஞ்சு பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அப்போ இன்றைய கிளாஸோட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மெக்கானிக்ஸில் தேவையான எஸ்ஏ செய்கிற அளவுக்குரிய அறிவை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்கு மாற போகிறோம். ஓகே, சரி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த கிளாஸ் இதோட முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி.